புத்தகங்கள் உங்களின் மிகப்பெரிய ஆயுதம். அவற்றை உடனே கையில் எடுங்கள். உங்களால் உலகை வெல்ல முடியும் என இக்கட்டான சூழ்நிலைகளில் வழி தெரியாமல் தவிக்கும் போது அதற்கு சிறந்த வழிகாட்டியாக தைரியமாக முடிவுகள் எடுத்து படிப்பிலும் வாழ்க்கையிலும் முன்னேற தன்னுடைய அணுகுமுறைகளையே நமக்கு பாடமாக தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு டாக்டர் சி சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்களை தங்களுடைய அனுபவங்களையும் சிறந்த அறிவுரைகளையும் எங்களுக்கு நல்குமாறு உங்களின் கர ஒளியோடு அவர்களை வரவேற்போம். ப்ளீஸ். குட் மார்னிங். ஸோ உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த சிறந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய திரு ராஜராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு வேலையில் சேர்றது ஏன் நான் பாராட்டணும் அப்படின்னா அதுக்குள்ள காரணங்கள் அப்புறம் சொல்கிறேன். அதே வேளையில் மதுரை பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு இது போன்ற ஒரு பயிற்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிற திரு ராஜராஜன் அவர்களுக்கும் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கி போட்டித் தேர்வுன்னு வரும்போது அது குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 1 இருக்கலாம், சிவில் சர்வீஸாக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். ஒரு பயிற்சி மையம் இல்லாமல் இன்றைக்கி போட்டித் தேர்வு எழுதுவது என்பது ரொம்ப கடினமாக இருக்குது. பயிற்சி மையம் மூலமாக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. நான் எந்த பயிற்சி மையத்துக்கும் போகலை. அது 37 வருஷத்துக்கு முன்னாடி சொந்தமாக தான் முயற்சி பண்ணோம். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலை வேறு. எடுத்துக்காட்டால் நான் எழுதும்போது ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் இருப்பாங்க யூபிஎஸ். இதை நான் ஆஃப் பண்ணிடலாம், சத்தம் வந்துட்டு. ஆனால் இன்றைக்கி யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 5.5 லட்சம் 6 லட்சம் பேர் தான் எழுதுகிறாங்க. மீதி பாதி பேர் பயந்தே எழுதுறதில்லை. ஆனால் எழுதுனா ஒரு சில பாஸ் பண்ணியிருக்கலாம். அந்த தேர்வு மேல் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பயமும் கூட இருக்குது. அப்படிங்கிற முறையில் ஒரு பயிற்சி மையத்தை ஏற்பாடு செஞ்சு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி முயற்சி ரொம்ப கஷ்டமானது. நான் என்ன ரிட்டையர் ஆன பிறகு நானும் எங்கள் சொந்த ஊரில் கொஞ்சம் ஏழை பிள்ளைகளுக்காக இந்த மாதிரி பயிற்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்னுடைய சொந்த பரம்பரை வீடையே ஒரு லைப்ரரியாக மாற்றி இன்றைக்கி பிள்ளைகள்லாம் படிச்சுட்ருக்காங்க. போன வாரம் போயிருந்தேன். ஒரு 30 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அதில் நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக எஸ்எஸ்சி அதுக்காக படிச்சுட்டு இருந்ததை பார்த்தேன். ஆனால் போதுமான ஆசிரியர்களை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த 1ஆம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நான் கூட படித்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து நாங்கள் ஏழை பிள்ளைகளுக்காக இலவசமாக செஞ்சிட்ருக்குறோம். இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை தேடிட்டு இருக்கோம். ஒரு மாதமாக நீங்கள் வாங்க பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு பழக்கம் வந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு தைரியம் வந்துடும், தேர்வு எழுத வேண்டிய தைரியம் வந்துடும், மத்திய அரசாங்கத்தோட தேர்வு எழுதிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கான ஆள் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கஷ்டமே போட்டியாளர்கள் கிடையாது. பண்ணிடுங்க, அதை பண்ணிடுங்க, மொத்தமாக பண்ணிடுங்க. போட்டியாளர்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி, பயிற்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனவே பயிற்சியாளர் பெருமக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவங்களோட நீங்கள் தான் நிறைய படிக்கணும். அதான் பிரச்சனை. அவங்க 1 மணி நேரம் படித்தாங்கன்னா நீங்கள் 3 மணி நேரம் படிக்கணும். ஓகே. ஸோ நான் உங்களை ஏன் பாராட்டுறேன்னா, நீங்கள்லாம் அரசு பணியில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அரசு பணி, இந்த அரசு பணி என்பதே ஒரு வித்தியாசமான விசித்திரமான பணி. இந்த பணியை பற்றி எனக்கே தெரியாது. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வர 7ஆம் கிளாஸ் தான் படித்தாங்க. ஆனால் அவங்க தான் பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட்டில் சேர்த்து விடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. எனக்கு அப்போ தெரியல ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பிறகு எனக்கு தெரிஞ்சிட்டு அரசு துறையில் பணி செய்கிறதுங்கிறது அது ரொம்ப ஸ்பெஷல் சிறப்பு. இந்த ஃபைன் ஆஃப் பண்ணிடுங்க, சத்தம் வேண்டாங்க, நான் பேசுகிறது சத்தம் கேட்டால் போதும். அரசு பணி என்பதுங்க ஒரு விசித்திரமான பணி. சுருக்கமாக சொல்லப்போனால் 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா நல்லதும் செஞ்சு அதுக்கு சம்பளமும் கிடைக்கும். அதுதான் அரசு பணி. மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு சம்பளம், அது பயங்கரமான சம்பளம். நான் எல்லாம் சில நேரத்தில் சத்தியமாக சொல்லுவேன். நான் துறையில் வேலை பார்க்கும்போதே போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்லுவேன், இங்கே பாருங்கள், நமக்கு கிடைக்கிற சம்பளம் எல்லாம் நம்ம செய்கிற வேலைக்கு மீறி கொடுக்குறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர்னா பாருங்களேன், கஷ்டமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேறு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு தான், இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வட இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு தானே தார்னா இந்த ஊருக்கு நீ தான் அதிபதி.
பேர் வச்சிருக்கான் பாருங்க, தானா தார். ஒரு தானாவனுடைய அதிபர், அதான் அந்த பொருள். அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா, நான் வந்து கமிஷனராக இருக்கும்போது கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர் வந்திருந்தார், துபாயில் இருந்தார் அவர். நாங்கள் 2 பேரும் மதுரை வேளாண்மை கல்லூரியில் தான் படித்தோம், சந்திரசேகர். இதே ஒத்தக்கடையில் நான் படித்தது. அது பாருங்கள், நான் படித்ததும் ஒத்தக்கடை தான், பிஎஸ்சி அக்ரி விவசாய கல்லூரி. எனக்கு பயிற்சியும் மதுரை தான். கருப்பாயிரணின்னு ஒரு ஊர் இருந்தது, இப்போ அந்த ஊரே இல்லை. இப்போ இதெல்லாம் கருப்பாயிரணி தான். அந்த தாண்டிட்டிங்கன்னா நாங்கள் வந்து பயிற்சி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது அந்த காலத்தில். கலெக்டர் ஆஃபீஸுக்கு உள்ளே ஒரு போலீஸ், தாலுக்கா ஆஃபீஸிலே இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஏரியாலாம் நமக்கு பயிற்சி. நான் அப்போ தான் ஒரு ஸ்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஜீப் எடுத்துகிட்டு போனால் வரிசை சாராயம் எடுத்துகிட்டு இருப்பானு. நம்மளை பார்த்தோன்னே ஓடுவாங்க, ஆற்றுல குதிப்பானுங்க. நான் துரத்திட்டு போய் பிடிப்பேன். எனக்கு தெரியும் எவ்வளோ ஓடினாலும் ஓட மாட்டான், எவ்வளோ தூரம் ஓட போகிறாங்க. இப்போ தான் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒருத்தர் 5 கிலோமீட்டர் துரத்திட்டு பிடிச்சேன். பிடிச்ச தம்பி நல்லா ஓடடா, நீ இப்போ மிலிட்டரியில் சேரு அப்படின்னு சொன்னேன். சேர்ந்தானா இல்லையா தெரியல. கான்செப்ட்லாம் இருக்கும், ஓட முடியல. நான் ஒருத்தன் தான் கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருந்தேன். 4-5 கிலோமீட்டர் போய் பிடிச்சிட்டோம். அப்போ ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவன் என்ன மாதிரி அக்ரி படிச்சுட்டு நான் பேங்க்கில் ஆஃபீஸராக சேர்ந்தேன். அவர் ஒரு வங்கியில் கிளர்க்கில் தான் இருந்தார். ஒரே வங்கி தான். நான் ஆஃபீஸரு, அவர் கிளர்க். ஏன்னா அவர் அக்ரி முடிக்கல. அக்ரியில் வந்து ஒரு பிரச்சனை ஆகி போயிட்டார். அவர் பிகாம் படிச்சுட்டு வந்தார். அவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கிளர்க்கல் ஸ்டாஃப், நான் வந்து ஆஃபீஸர், வேறு பிரான்ச். ஆனால் அவர் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார். நான் ஐபிஎஸ் வந்துட்டேன். 25 வருஷம் கழித்து அவருக்கு மாதம் 15 லட்சம் சம்பளம், எனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம். அப்படிங்க. நான் அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன பெரிய வேலை நீங்கள்லாம், 15 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மாதம் துபாயில். அவர் வந்து ஒரு வங்கியினுடைய வைஸ் பிரசிடென்ட். எவ்வளோ அருமையான போஸ்ட். அப்போ கொஞ்சம் நான் ஒன்று செய்வோமா, உன் போஸ்ட் எனக்கு கொடு, இந்த போஸ்ட்டை நீ எடுத்துக்க. என் போஸ்ட் என்னது, கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர். சம்பளம் எவ்வளவு, எனக்கு 1 லட்சம், அவனுக்கு 15 லட்சம். அப்போ தான் நான் நினச்சேன், சம்பளம் ஒரு பிரச்சனையே கிடையாது, வேலை தான் பிரச்சனை. ஒரு கமிஷனர்னா எப்படிங்க இருக்கும். நான் வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு வந்து குடும்ப வீடு. 3 குடும்பம், ஒரே குடும்பம் வீட்டில் இருப்பாங்க. 3 ஃபேமிலி 1 ஹவுஸ். நான் தங்கி இருந்த வீட்டில் 3 ஃபேமிலி தாங்கலாம் குவார்ட்டர்ஸில். நான் ஒரே ஆள். ஏன்னா ஃபேமிலி மெட்ராஸில் இருந்தாங்க. 8-9 ரூம் இருக்கும், 5 ஏக்கர். கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் கமிஷனர் ஆஃபீஸ் வீடு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர். சுற்றியும் வந்து தோட்டம். வெள்ளைக்காரங்காலத்தில் வீடு. குதிரலாயம் வரைக்கும் இருக்குது. குதிரலாயம். கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கௌரவம் கொடுக்குறான் பாருங்கள். அரசு காரு, ஆஃபீஸ். இப்போது நீங்கள் வேலை என்பது அரசு துறையில் பார்த்தீங்கன்னா சம்பளம் பெருசு இல்லை, நம்ம செய்கிறோம் பாருங்கள் வேலை, அதுதான் சம்பளம். இந்த அரசு பணி என்பதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது பிஓவாக இருந்தாலும் சரி, ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்யலாங்க. நிறைய பேர் செய்யலாம். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஜிபி சேர்ந்தப்போ சொன்னாங்க, அங்கே தமிழ்நாட்டில் 4-5 கம்பெனி வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்தா 1 வருஷம் கழித்து 2 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்கள் வசூல் பண்ணிட்டான். தீபாவளிக்குள்ளே 30,000 கோடி ரூபா வசூல் பண்ண போகிறானுமோ அப்படின்னு சொன்னான். அன்றைக்கி நைட்டில் 12 மணிக்கு மீட்டிங் போட்டேன். தமிழ்நாட்டில் சிறந்த அதிகாரிகள் யார், 4 பேரை கூப்பிட்டேன். இந்த பாருப்பா, இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் 5 கம்பெனி மக்களை பெருமளவில் 1 லட்சம் பேர் ஏமாந்துட்டான், 5 லட்சம் பேர் ஏமாற போகிறான். அதுக்கு பேர் பான்சி ஸ்கீம், மோசடி. 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் தரதா சொல்லிட்டு வர என்ன பண்ணுவான், புதுசாக பணம் வருது பாரு, அவன் அந்த காசை வாங்கி பழைய ஆளுக்கு கொடுத்துட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு 30 லட்சம் கோடி வந்த உடனே, 30,000 கோடி வந்த உடனே சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். இல்லாட்டி துபாய்க்கு மாதிரி நாடுக்கு பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவான். பிறகு அவனை பிடிக்க முடியாது. இவன் பாவம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 40 லட்சம் 1 கோடி ரூபா கொடுத்தவன் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். 2 நாள் தமிழ்நாட்டில் 46 இடத்துல ரைடு. 46 இடம் ஒரே நாள். 1 வாரத்தில் 5 கம்பெனி மூடியாச்சு. 1 மாதத்துக்குள்ள அவன் சொத்து எல்லாமே எடுத்தாச்சு. மிகப்பெரிய வேலை இன்னும் நடந்துட்டு இருக்காது, பெரிய வேலை. ஏன்னா நீங்கள் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் பேருக்கு பணம் திருப்பி கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு அரசு அதிகாரி எடுத்த முடிவு 4 லட்சம் மக்களை இந்த பெரிய மோசடியிலிருந்து காப்பாற்றிருக்கு. மோசடி செய்யப்பட்ட பணங்களை எல்லாம் இப்போ திரட்டி அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற வேலை நடந்துட்டு இருக்கு.
ஒரு அரசாங்க ஊழியரின் ஒரு முடிவு எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்திட்டு தெரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த அரசு பணியில் நீங்கள் சேரக்கூடிய இது என்பது ஒரு மிகப்பெரியது. இந்த அரசு பணியை ஆரம்பிச்சதுங்க ஏன்ஷியன் ரோமில் தான். இதுக்கு தனி மகிமை இருக்குது, அதை சொல்ல வரேன். ஏன் சொல்கிறேன்னா, எனவே இந்த பணியில் சேர விரும்புகிறவங்க அதுக்கு போதுமான முயற்சி எடுங்க. எந்த ஏமாற்றமும் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் சார், இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த பணி என்பது ஒரு சுகமான பணி, மன நிறைவு தரக்கூடிய. வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கமே, வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கமே எல்லாமே இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. சொந்தமாக வருமானம் இருக்கணும், ஒரு வேலை இருக்கணும், வீடு இருக்கணும், நல்ல ஒரு மனைவி கணவன் வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், நல்ல நண்பர்கள் வேணும், நற்பெயர் வேணும். இதெல்லாம் வாழ்க்கையோட நோக்கம். ஆனால் இது மிகப்பெரிய நோக்கம் மன நிறைவு தான். கடைசி நீ சந்தோஷமா இருக்கிறியா? ஆமாம் சார், 35 வருஷம் வேலை பார்த்தேன் டிபார்ட்மெண்ட்டில், ரொம்ப ஹாப்பியாக. நான் நிறைய போலீஸ் கான்ஸ்டபிள் சந்திப்பேன், ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா, மதுரையில் தான் இருக்கையா. என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. நான் ஜாயின் பண்ணி பயிற்சி எடுக்கும்போது இருந்த ராமு ஏட்டையா, நல்லா இருக்கையா, ஒய்ஃபு கொஞ்சம் உட முடியல, மற்றபடி நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா கிளம்பிச்சு. ஃபுல்ஃபில்மெண்ட், நான் சாகும்போது சந்தோஷமாக சாகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் அப்படி நினச்சிங்கன்னா நம்மளை பற்றி நமக்கு மரியாதை ஏற்படும். கவர்மெண்ட் வேலை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் ஒரு வாட்டி சென்னையில் ஜாயின்ட் கமிஷனர் இருந்தேன், ஒரு 5 வருஷம் இருந்தேன். அப்போ ஜெயலலிதா மேடம் அவங்க தான் சீஃப் மினிஸ்டர். அவங்க என்னை மாற்றவே இல்லை, அங்கேயே தான் வச்சுருந்தாங்க. ஒரு வகையில் அவங்களுக்கு அது நம்மளை பிடிச்சிருக்கும் போல இருக்குது. அதிகாரிகள் இவரை மாற்றணும்பாங்க, அவங்க மாற்ற மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு 50 லேடிஸ் வந்தாங்க, முஸ்லீம்ஸ், முஸ்லீம்ஸ் போரா ஐயா. அந்த மாதிரி எங்களுடைய முல்லா, எங்களுடைய மத தலைவர் துபாயில் இருக்காரு இந்த வருஷம். எப்போவுமே இந்தியாவில் தான் இருப்பார் கடந்த 50 வருஷமா, இந்த வருஷம் அங்கே இருக்காரு. நீங்கள் எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் 380 லேடிஸ் அங்கே போயிடுவோம். நாங்கள் லைஃப்பில் வெளிநாடுகளுக்கு போனதே கிடையாது. நாங்கள் லேடிஸு முஸ்லீம்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, அனுப்ப மாட்டாங்க. ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா போகிறோம், 380 பேர் போயிடுவோம் நாங்கள். ஏன் இங்கே வந்தீங்கம்மா? நீங்கள் அதெல்லாம் அங்கே லோக்கலில் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு, அங்கே டெப்டி கமிஷனர் தான் முக்கியம். சென்னையில் டெப்டி கமிஷனர் கையெழுத்து போட்டால் போயிடலாம். நான் ஜாயிண்ட் கமிஷனர் மேலே இருக்கேன். எல்லா அலுவலகத்திலையும் நாங்கள் இதை தரமாட்டோம். அப்படி முன்னாடி எப்படி நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்பி கையெழுத்து போட்டாருன்னா பாஸ்போர்ட் அன்னைக்கு கொடுத்துருவாங்க, வெரிஃபிகேஷன். இன்னைக்கு இப்போ அது இல்லை, முன்னாடி அப்படி இருந்தது. கலெக்டரோ எஸ்பியோ கையெழுத்து போட்டால் அன்னைக்கே பாஸ்போர்ட், எமர்ஜென்சி பாஸ்போர்ட், என்னமோ தற்கால். நான் யோசித்தேன், பாவம் கேட்குறாங்க, டிசியை பாருங்கம்மான்னு சொன்னேன். போயிட்டு வந்து சார், அங்கே ஒரு பெரிய போர்டே போட்டிருக்காங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் தரப்பட மாட்டாது அப்படின்னு. அங்கே போர்டே போட்டிருக்காங்க, எவ்வளோ பெரிய போர்டு, என்கிட்ட வராதிங்க, நான் தரமாட்டேன். ஆனால் ஒன்று, அந்த அதிகாரி கையெழுத்து போட்டாருன்னா அந்த வெளிநாட்டு போனவருக்கு பொறுப்பு அவர் தான். இப்போ கள்ளக்கடத்தல்காரன் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொலைகாரம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு தீவிரவாதி போயிட்டான்னா அந்த டிசி எப்படி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த ரிஸ்க் இருக்கு. நான் பார்த்தேன், லேடிஸு சென்னையில் இருக்காங்க, முஸ்லீம்ஸு, இவங்க என்ன கொலையாக பண்ணியிருப்பாங்க? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணால நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு விட்டேன். எல்லாரும் ஜாலியாக போய் ஊர்லாம் சுற்றிட்டு தவறாமல் 380 பேர் வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் விமானத்தில் ஏறினதில்லை, நீங்கள் கையெழுத்து போட்டனால எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க, நல்லா போயிட்டு வந்தோம், ரொம்ப தேங்க்ஸ். அதாவது இது அந்த டெப்டி எனக்கு அந்த வேலையில இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான வேலை. திருடனை பிடிக்கண்டான், கொள்ளைக்காரனை பிடிக்கண்டான், வழக்கை பதிவு பண்ணண்டான், கோர்ட்டில் கொண்டு போக வேண்டாம், கன்விஷன் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அப்போ நான் எதை சொல்கிறேன்னா, இதே தான் பிஏஓ, இதே தான் தாசில்தார், இதே தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், இப்படி எல்லாருமே மக்களுக்கு ஒரு நல்ல செய்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய. அதான் ஏன்ஷியன் ரோம்லங்க அரசு பணிங்கிறது வந்ததே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு. அரசு பணிங்கிறது அவன் ரோமாபுரி கிரீக்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே மக்கள் எழுத படிக்க தெரிஞ்சாங்க. டெமோக்ரஸி, ஆட்சி முறை, சண்டை சச்சரவு, இராணுவம், அதெல்லாம் அவன் ரொம்ப கட்டமைச்சிட்டான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூட, கல்வி வச்சுருக்கான் அந்த காலத்தில். ரோமாபுரி அவங்கள்ட்ட வந்தவன் தான் ரஷ்யா, ஜெர்மனி, இட்டலி, பிரான்ஸு, அப்புறம் இங்கிலாந்து. அவன் என்ன பண்ணிட்டான், அரசு பணின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்த உடனே அரசு ஊழியர்களை எப்படி செலக்ட் பண்ணான் தெரியுமா? 6 வயதில் தேர்வு நடக்கும். 6 வயது. அந்த பிள்ளை பார்ப்பாங்க, நல்ல அறிவு இருக்குது, திறமை இருக்குது, கணிதம் வருது, மொழி வருது அப்படின்னா அவனை அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போன பிறகு அவன் கண்ணில் அப்பா அம்மாவை காட்ட மாட்டார்கள்.
அந்த அரசு ஊழியன் திருப்பி வீட்டுக்கு வரமாட்டான். அவங்க அப்பா பேரை அவன் உச்சரிக்க மாட்டான். அவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. நம்ம அந்த ஆர்சி சாமியார்கள் இருக்காங்கல்ல சர்ச்சில், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே அந்த மக்கள் தான், அரசாங்கம் தான். சுருக்கமாக சொன்னா பிள்ளைகளே, சுருக்கமாக இந்த குரூப் 4 எழுதக்கூடிய குரூப் 2 சிவில் சர்வீசஸ், அரசு ஊழியர்கள் என்பவர்கள், குறிப்பாக உயர் அதிகாரிகள் என்பவர்கள் சிவில் சர்வீஸ் பொதுமக்களுடைய தகப்பனாகவும் தாயாராகவும் இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய தத்துவம். அதனால்தான் அரசு ஊழியர்களுக்கு மாதம் சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு படிப்படியான பதவி உயர்வு. ஒரு விஓவா இருக்கிறவர் விஓவா இருக்க மாட்டார். ஒரு குரூப் 4னா நீங்க ஜூனியர் மட்டும் இருக்க மாட்டீங்க. என் அக்காவும் சொந்த அக்கா குரூப் 4 குரூப் 4 எக்ஸாம். எங்க வீட்டில் எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க தான் கவர்மெண்ட் எல்லாம் நல்ல வேலை, அதுக்கு தான் போகணும். எங்கள் அக்கா குரூப்பில் 4 ஜாயின் பண்ணாலும் கடைசி ரிட்டையர்ட் ஆகும்போது டெப்டி கலெக்டர், PA to the கலெக்டர், விருதுநகர். என் சொந்த அக்கா. படி நான் சேர்ந்தது ASP தான், அடி மட்டும் தான். ஆனால் படிப்படியாக பதவி உயர்வு வந்து அந்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய உயர் பதவி, அதுக்கே வந்துட்டேன். அதுக்கு மேலே பதவி இல்லை, இதுக்கு மேலே பதவியும் இல்லை, இதுக்கு மேலே கவர்மெண்ட்டில் சம்பளமும் கிடையாது. அது வரைக்கும் நான் போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வேலை பார்த்தது இராணுவத்தில் அடிமட்ட சிப்பாய் தான். எங்கள் அப்பா வந்து கடற்படையில் சிப்பாய் தான், கான்ஸ்டபிள். பிறகு வந்து அந்த வேலை முடிஞ்சிட்டு அங்கே இருந்து வந்த பிறகு கேரளா டிரான்ஸ்போர்ட்டில் எங்கள் அப்பா வந்து பஸ் டிரைவர் தான், பஸ் கண்டக்டர். சாரி, எங்கள் அப்பா பஸ் கண்டக்டர். எங்கள் அப்பா சொல்லுவார், நல்ல வேலை என்ன தெரியுமாடா? என்னப்பா? பஸ் டிரைவர் தான்டா அப்படிம்பார். நீ பஸ் டிரைவரானா நல்லா இருக்கும் அப்படிம்பார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து அவ்வளோ நல்லா படிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் நல்லா படிப்பாங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. நான் வந்து ஒரு 6, 7ஆம் வகுப்பு வரைக்கும் ஒன்றும் படிக்கிறது இல்லை. சண்டை சச்சரவு பிரச்சனை, ஊர் வம்பு, இது சுற்றிட்டே இருப்பேன். அடி கொடுக்கறது வாங்கிறது தான் வேலை. அப்போ எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, இவன் வந்து கஷ்டப்பட்டுருவான் போல இருக்கு, இவனுக்கு வந்து கவர்மெண்ட்டில் சேர்க்கணும்னா ஒரே வழி, இவனை போய் ஹிந்தி டீச்சராக மாற்றிடலாம். எங்கள் அம்மா அவங்களே ஐடியா பாருங்க. இவன் பாடம் படிப்புன்னு வரமாட்டேங்குது, இவன் எல்லா பிள்ளைகளும் தப்பிச்சிருவாங்க, கவர்மெண்ட்டில் சேர்ந்துருவாங்க, இவனுக்கு கவர்மெண்ட்டில் சேர்றதுக்கான வழி இல்லை போல இருக்கு இவனுக்கு அப்படின்னு சொல்லி. நான் 5ஆவது வகுப்பு, எனக்கு 10 வயசு ஆகும்போது என்ன பண்ணாங்க அம்மா, இதே மாதிரி இந்த ஸ்கூல் லொக்கேஷன் ஆன உடனே ஒரு அம்மா வந்து ஹிந்தி டீச்சிங் பண்ணுறது, ஹிந்தி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து தச்சன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா இப்போ இருக்குது. அது சில கேள்வியும் கேட்பாங்க. அதாவது ஹிந்தியை படிப்பிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு இயக்கம் இருக்குது, அதுக்கு பேர் தச்சன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா. என் கூட படித்த ஒரு பெண்மணி அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஹிந்தியை பரப்புகிற நிறுவனத்துக்கு பேர் என்ன? IAS இன்டர்வியூ. அந்த பிள்ளை சொல்லிச்சு விஷயகுந்து பரிஷத்து. விஷயகுந்து பரிஷத்துங்கிறது வேற, தச்சன் பாரத். ஆனால் அந்த பிள்ளைக்கு எனக்கு 150, அவளுக்கு 200. இன்டர்வியூ பாருங்க, கொடுமை. அப்போ எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, இவன் ஒரு ஹிந்தி கற்றுக்கிட்டான்னா பிற்காலத்தில் ஹிந்திக்கு மரியாதை வரும். தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி வந்துருச்சு மறுபடியும். பார்த்தீங்களா, CBSE ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஹிந்தி டீச்சர். இவனுக்கு ஹிந்தி டீச்சராக போயிடுவான் அப்படின்னு சொல்லி சத்தியமாக சொல்கிறேன், நம்புங்க, பிராதமிக்கு மத்தியமாக ராஷ்டிரா 3 படிச்சிட்டேன். 2-3 வருஷத்தில் படித்து அடுத்த ராஷ்டிரா பாஷா அதுவும் படித்தேன். அதுக்கு அடுத்ததும் படித்தேன்னு வச்சுங்க, பிரவேசிக்கு படித்தானா MA கொடுப்பானா. அப்படின்னா நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச் பண்ணலாம். சரி, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலை, அதை விட்டுருங்க. நான் நேராக மதுரை விவசாய கல்லூரிக்கு வந்துட்டேன். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 7 IAS, ஒரு 5 IPS இவ்வளோ செலெக்ஷன் ஆகி டெஹ்ராடூன் தாண்டி மசூரியில் தான் ட்ரைனிங். IAS, IPS, IFS, ஃபாரின் நாட் ஃபாரஸ்ட். இவங்களை சேர்ந்து ஒரு பயிற்சி வைப்பாங்க 4 மாதம். எப்படிங்க? IAS, IPS, IFS பொதுவான பயிற்சி, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பொதுவாக அவங்க வந்து கொஞ்சம் நிர்வாகம், ஒரு பொதுவான விஷயங்களை டீல் பண்ணுவாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும், மிக நல்ல மகிழ்ச்சியான நாட்கள். ஆனால் அதுலேயும் பரீட்சை உண்டு. அங்கே நாங்கள் போன அந்த 5+8 5+9 14 பேரில் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஹிந்தியே தெரியும், வேற எவனுக்கும் ஹிந்தி சுத்தமாக புரியாது. புரியுதாங்களுக்கு? ஸோ எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை தான் நல்லது அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் ஒன்றா அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ இந்த அரசு பணி என்பது மிக சிறந்த பணின்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மன நிறைவுன்னு சொன்னேன். அதுக்கு மேலே ஒன்று இருக்குங்க, இந்த அரசு பணியில் உங்களுக்கு என்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரெக்கக்னிஷன். எங்கே போனாலும், நீங்கள் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் தாசில்தாராக இருந்தாலும்
படிப்படியாக டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் நிறைய காரியங்கள் செய்ய முடியும்னு சொன்னேன். மக்களுக்கு நிறைய தொண்டு செய்யலாம். ஆனால் ஒரு சிலர் ஜாயின் பண்ண பிறகு தொண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்கிறாங்கிறது அது வேற பிரச்சனை. வேலையில் சேர்ற வரைக்கும் வேலையில் சேரணும் அல்லது பண்ணணுன்ட்டு உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் எடுத்தாலே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அது மக்களுடைய இயல்பு, அதை ஒன்றும் செய்ய வேண்டிய சொல்ல முடியாது, அது சொல்லக்கூடாது. இப்போ அது அவங்க பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை இல்லை. ஒரு பதவிக்கு வந்ததும் மமதை அது எல்லாருக்குமே வரும். செருக்கு இருக்கணும். நான் வந்து கலெக்டர், நான் எஸ்பி, நான் மரியாதையான ஆள், நான் சாதாரண அது ஒரு சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன். நல்லது தான். யார்கிட்ட பேச மாட்டேன், யாருக்கு வரையும் கேட்க மாட்டேன்னா நான் கூட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எல்லா இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டேன் ட்ரைனிங். என்னுடைய நீங்கள் என்ன சார் பண்ணீங்க 2 வருஷம்? எங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க 2 வருஷம் வந்து ஜாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, மத தலைவர்களை ரோட்டில் பரோட்டா வெட்டின மாதிரி வெட்டி கொலை பண்ணலை, பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை, அதெல்லாம் கஞ்சாவை ஒழிச்சோம், ரவுடிகளை ஒழிச்சோம், இதெல்லாம் சொல்லலாம், அதை விட்டுருங்க, அது முக்கியம் இல்லை, அது எல்லாரும் செய்யும். நீங்கள் என்ன சார் சாதிச்சிங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வந்து காவல்துறையில் 37 ஆண்டுகள் வேலை பார்த்துட்டேன். இந்த 2 ஆண்டுகள் என்ன பண்ணேன்னா, அடுத்த 36 ஆண்டுகள் இந்த காவல்துறையை தலைமையேற்று நடத்துவதற்கான சில அதிகாரிகளை பயிற்சி கொடுத்து அவர்களை தலைவர்களாக மாற்றியிருக்கிறேன். இன்னும் அடுத்த 36 ஆண்டுகள் இவர்கள் இந்த துறையை வழிநடத்தி செல்வார்கள். இதுதான் நான் செஞ்சது. எல்லா இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டேன். இந்த பாருங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் ஆகிருக்கிறோம், ஒரு ஸ்டேஷன் நம்ம லிமிட்டில் இருக்குது. ஒரு ஏழை பையன் வந்த லேடி, அன்னைக்கு ஒரு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து என்னமோ சொல்ல வருது, பிடிச்சி தள்ளுறாரு, வந்து ஹெட் கான்ஸ்டபிள் பிடிச்சி துரத்திடுறாரு. ஆனால் வேற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், அடிக்காத பாவம், வாமா இன்னொரு ஹெட் கான்ஸ்டபிள். வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? நாமக்கல் எங்கேயோ 2 பேரையும் கூப்பிட்டேன். அந்த 2 தலைமை காவலரையும் கூப்பிட்டு இந்த தலைமை காவலர் சொன்னேன், ஏயா அவள் பார்த்தா அவங்க அம்மா மாதிரி இருக்கிறா, பெத்த தாய் மாதிரி இருக்கா, ஸ்டேஷனில் வந்து மருமக வந்து பைசா கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வரா. மகன் செத்து போன காசு, கவர்மெண்ட் அந்த காசை மருமக கொடுக்க மாட்டா போல இருக்கு. சரி விசாரி, கொடுத்தா வாங்கி கொடு, இல்லைன்னா சாரிம்மா எங்களால் முடியல, நீ நீதிமன்றத்துக்கு போ, அவ்வளோதானே பண்ண முடியும். அந்த அம்மா பிடிச்சி தள்ளுறான். இன்னொரு ஹெட் கான்ஸ்டபிள் போய் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம அம்மா மாதிரி இருக்கிறா அப்படி. இப்போ 2 பேருமே இருக்கிறாங்க துறையில். அப்போ நான் இன்ஸ்பெக்டர் சொன்னேன், ஒரு வேளை பொதுமக்கள் ஃபோன் பண்ணுறாங்கன்னா எடுங்கய்யா, என்னன்னு கேளுங்க, முடிஞ்சா முடியும்னு சொல்லுங்க, இல்லை என்ன சாருங்க என்னால் முடியாது, சிவில் பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இல்லை எங்களால் இது எவ்வளோ பண்ண முடியும், இதுதான் நியாயம், இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு நேராக சொல்லலாமே. ஃபோனே எடுக்கிறது இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏன் மக்கள் உங்களை தேடி வர்றாங்க? நீங்கள் தாசில்தாரு, நீங்கள் இன்ஸ்பெக்டரு, நீங்கள் தான் டிஜிபி. நீங்கள் ஒருவேளை அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கூப்பிடவே மாட்டாங்க இவங்க. நம்பர் 2, இல்லை நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட மாட்டாங்க. இல்லை நீங்கள் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணம், கூப்பிடுவாங்களா? இல்லை நம்ம செத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, எவனும் கூப்பிட மாட்டான். செத்து போன பிறகு எவனுமே கூப்பிட மாட்டான். நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், நம்மளால தான் முடியும் என்பதால் மக்கள் கூப்பிடுறாங்க. நல்லதுன்னு நினைங்க, மக்கள் உங்களை கூப்பிடுறாங்க, தேடுறாங்கன்னா இட்ஸ் அ குட் சிச்சுவேஷன், நல்ல நிலைமை, நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷப்படுங்க. அதுக்காக நீங்கள் சங்கடப்படாதீங்க. ஃபோன் பண்ணால் எடுங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கிட்டீங்க, ஆப்பிள் ஐஃபோன் 85,000 ரூபா, 900 ரூபா, 1 லட்சம் ரூபா வாங்கியாச்சு, எல்லா நம்பரையும் போட்டீங்க, கான்டாக்ட்லாம் போட்டாச்சு, வாட்ஸ்அப்பும் போட்டாச்சு, அந்த இது வைஃபை எல்லாம் போட்டாச்சு. இப்போது இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோனே வரலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கும் ஃபோன் வரல, எப்படி இருக்கும்? என்னதான் ஆகிப்போச்சோ, நம்மளை வேலையில் நீக்கிட்டாங்களோ, ஒரு வயலும் கூப்பிட மாட்டாங்கன்னா அப்படி தான் நாங்கள் நினைப்போம். அது நல்லதா? அது பயம் வந்துடுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். சர்வீஸ் பண்ண நினச்சிங்கன்னா நிறைய பண்ணலாம் என்பது தான் இந்த அரசு பணியினுடைய சிறப்பு. முன்னாடியில் நாங்கள் சேரும்போது பார்த்திங்கன்னா, பணியை விட்டு வெளியே போனாலும் உங்களுக்கு பென்ஷன், எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷனே வருதுங்க, பென்ஷனே கொடுக்குறாங்க மாதம். நான் எல்லாம் பேங்க்கில் வேலை பார்த்தேன், அப்போல்லாம் பேங்க்கில் பென்ஷனே கிடையாது, ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட்டரி மாதிரி வாங்குவாங்க, பிறகு ஏதாவது கிடைக்குன்னு வச்சுங்களேன். நமக்கு சாகிற வரைக்கும் பென்ஷன். அது மட்டும் இல்லை, செத்தாலும் பென்ஷன். எங்கள் அப்பா வந்து கேரளா டிபார்ட்மெண்ட்டில் பஸ் கண்டக்டர்னு சொன்னார்ல, அவர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த சம்பளத்தை விட ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு வாங்கின சம்பளம் தான் அதிகம். அவர் வாங்கின சம்பளத்தை விட அவர் இறந்த பிறகு எங்கள் அம்மா வாங்குற சம்பளம் தான் இன்னும் அதிகம். அப்படிலாம் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ அந்த பென்ஷன் ஸ்கீம் இல்லை. ஸோ கவர்மெண்ட் சேலை என்பது சிறந்தது. சரி, எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை பிடிச்சிருக்கு சார்,
நான் எனக்கு கிடைக்குமா சார், நான் என்ன பண்ணலாம், ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா பிள்ளைகளே ரொம்ப ஞாபகிச்சுக்கோங்க. இன்றைக்கி அரசு பணி என்பது ஒரு போட்டித் தேர்வு. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நான் கூட க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன். இந்த குரூப் 1 கான்ஸ்டபிள் செலெக்ஷன் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வருஷம் உள்ள கான்ஸ்டபிள் செலெக்ஷன் கொஸ்டின் பேப்பரை நான் எழுதினாலே நானே பாஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஐடியா உண்டு, இருந்தாலும் நானே பாஸ் பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு நுணுக்கமாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் நுணுக்கமாக மாறணும். இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு சும்மா கதை சொல்லுவாங்க. முன்னாடி காலத்தில் ஒரு புக்கு படித்தேன், யூ கேன் வின்னு ஒரு புக். அந்த புக்கில் சொல்லியிருக்கான், உங்களை மாதிரி ஒரு இளைஞன் வந்து நான் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும், எனக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்லிக் கொடுங்க, ஒரு மேஜிக் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து வெற்றி கிடைக்கணும், எப்படி நான் வந்து இந்த தேர்வு எழுதலாம் எப்படி கேட்டு. உடனே அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பெரியவர் கூட்டிட்டு போய் ஆத்த பக்கமாக கூட்டிகிட்டு போய், இந்த வா ஒரு உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவன் தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே முக்கிடுவான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, வெற்றி எப்படி அடையலான்னு சொல்லி கூட்டு போகிறான்னு நினச்ச ஆத்தங்கரையில் கொண்டு போய் தலையை பிடிச்சி தண்ணியில் முக்கியிருக்கான். அவன் திண்ணி இருக்கான், விடவே இல்லை. இவன் கடைசியில் விட்டார். அவன் வெளியே வந்து, என்ன அது இந்த மாதிரி இருக்கு, வாழ்க்கையில் வெற்றி அடையணும், போட்டித் தேர்வில் வெற்றி அடையணும், இதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லணும்னா இந்த மாதிரி இவன் சாகடிக்க பார்த்தியடா அவன் அப்படின்னு சொல்லி சத்திட்டுறான். அப்போ அந்த பெரியவர் சொன்னார், தண்ணிக்குள்ளே உள்ளதான் உன்னை முக்குறேன் இல்லை. ஆமாம், முக்கணும் போது உங்களுக்கு என்ன தேவைப்பட்டது, எனக்கு மூச்சு தேவைப்பட்டதுங்க, ஆக்சிஜன். அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி தேவைப்படுதா? அவன் யோசிச்சான், இந்த அளவுக்கு உனக்கு வெற்றி தேவைப்படுது என்றால் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வை நீங்கள் மூச்சாக நினைக்க வேண்டும். சிலர்லாம் பார்க்குறோமில்ல, நாங்களே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே, தற்கொலை பண்ணி சாவாங்க. இந்த மாதிரி நான் இந்நேரம் வந்து விரும்பினேன், கல்யாணம் பண்ண முடியலை, எனவே நான் செத்தேன். அந்த பிள்ளை அவன் மூச்சா நினைச்சிருக்கான் பாவம். சில பையங்க மட்டும் இல்லை, பிள்ளையும். அங்கே செங்கல்பட்டில் மருத்துவக் கல்லூரியில் பிள்ளை இறந்து போச்சு. ஒரு கவிதை எழுதியிருக்கு, லவ் லெட்டர் எழுதி அந்த புத்தகத்தை லாக் பண்ணி இதை கொண்டு சைலேந்திர பாபுவிடம் ஒப்படைக்க வேண்டும். நான் இந்த மருத்துவக் கல்லூரி மாணவனை எந்த அளவுக்கு நேசித்தேன் என்பதை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். சைலேந்திர பாபு சார், மறக்காமல் இதை கொண்டு போய் அந்த பையனிடம் ஒப்படைக்கவும். கஷ்டமாக இருந்தது அது. 2000 நான் சரி லாக்கோடு இருந்தது, என்ன செய்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பிள்ளை இறந்துருக்கு, அவள் வந்து ஒரு புத்தகத்தில் அவளுக்கு கதையெல்லாம் எழுதி ஒரு லாக்கும் போட்டு வச்சுட்டு, இதை மாவட்ட கலை எஸ்பி சார் அவர்கள் கொண்டு போய் நான் விரும்பின மாணவன் அவனை கொண்டு கொடுக்கணும். என்னன்னா இந்த பிள்ளை மட்டும்தான் அவனை விரும்பியிருக்கு, அவனுக்கு விருப்பம் இல்லை. விரட்டி சொல்லி பார்த்துருக்கா, அவன் என்ன தொந்தரவு பண்ணாதமான்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கான்னு சொல்ல வரேன். நீங்கள் அப்போ அந்த வேலையை, நீங்கள் விரும்புகிற வேலையை அந்த அளவுக்கு நீங்கள் நேசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க, கவர்மெண்ட் வேலையை ட்ரை பண்ணுறீங்க, என் பிள்ளைக்கு கிடைக்கும், அவள் வந்து கலெக்டர் ஆகிடுவா, இல்லை டெப்டி கலெக்டர் ஆகிடுவா, அவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு இன்றைக்கி வீட்டில் உங்கள் அம்மா அப்பா பிள்ளைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, என் மகன் வந்து பெரிய இடத்துக்கு வந்துடுவா, கலெக்டர் ஆகிடுவா. நான் போன மாதம் கூட ஊட்டிக்கு போயிருந்தேன், ஃபோன் பண்ணேன் கலெக்டருக்கு, நான் இந்த மாதிரி ஊட்டிக்கு வந்திருக்கேன். சார் சைலேந்திர பாபு எங்கே சார் இருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி சார், அங்கே இருங்க சார், நான் வண்டி அனுப்புகிறேன் சார். யார்? நீலகிரி மாவட்ட கலெக்டர். அவங்களும் நம்மளை மாதிரி மதுரை அக்ரியில் படித்தாங்களாம். என்னை கூட்டிகிட்டு போய் அவளை ஒரு விருந்தினர் மாதிரி கவனிச்சுட்டாங்க. எனக்கு அவளுக்கு ஒரு இதுவும் இல்லை, இவரை மாதிரி அந்த இன்டர்வியூ டைமில் அதை பயிற்சி கொடுத்துருக்கோம் போல இருக்கு. நான் படித்த காலேஜில் அவங்களும் படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நான் டிஜிபி ரிட்டையர்ட் ஆகும்போதுங்க, தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரி, இந்த காவல்துறையே ஹோம் செக்ரட்டரியினுடைய ஒரு நிர்வாகத்தில் தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு உண்டு, ஹோம் செக்ரட்டரி. நம்மளோட அதிகமான சம்பளம் கிடையாது, ஆனால் அவங்க வந்து தான் காவல்துறையினுடைய எல்லா செய்தியை பார்ப்பாங்க. அது யாருன்னா அமுதா. எனக்கு வந்து ஃபேர்வெல் நடக்குது, டிஜிபி ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னு இப்போ எல்லா அதிகாரிகள்லாம் வந்து அந்த பெரேட் வைப்பாங்கல்ல. அந்த இதில் வந்து பொதுவாக வெளியே யாரும் கூப்பிட மாட்டாங்க. டிஜிபி, அடிஷ்னல் டிஜிபிஸ், எஸ்பிஸ், கமிஷனர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக வந்தது யார் தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயலாளர், உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் வந்து, சார் நான் சில வார்த்தைகள் பேசணும் சார். அவங்கள வந்து பேசினாங்க. இதே கல்லூரியில் தான் அவங்களும் படித்தாங்க, மதுரை வேளாண்மை கல்லூரி.
நான் திண்டுக்கல் எஸ்பியாக இருக்கும்போது நான் வந்து இங்கே என்ன பண்ணுவேன், மதுரையில் மீட்டிங் வருவேன், டிஏஜி மீட்டிங் வந்துட்டு அப்படியே மீட்டிங் முடிச்சுட்டு நேராக நான் படித்த கல்லூரியிலே போய் விளையாடுவேன். கொஞ்சம் நேரம் ஓடுவேன், பாஸ்கெட் பால் விளையாடுவோம். அங்கே விளையாடும்போது அமுதா ஐஏஎஸ் அவங்களும் வந்து விளையாடுவாங்களா, அவங்க விளையாடுவாங்க. அந்த ஒரு ஞாபகம்தான். சார் நம்ம காலேஜில் படித்தார், சாருக்கு வந்து ரிட்டையர் ஆகிறாரு, நம்ம போய் இருக்கணும். அது எனக்கு பெருமை. ஒரு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட், பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட், அவங்களே வராங்க சாரை பாராட்ட. இதுதான் அந்த துறையில் நம்ம சம்பாதிக்கிற மிகப்பெரிய சொத்து. நான் வந்து உத்தரப்பிரதேசம் போயிருந்தேன். இப்போ அவர் ஒரு பயிற்சியாளர். பயிற்சியாளருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் சேரக்கூடிய பயிற்சியாளருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய மீட்டிங் உத்தரப்பிரதேசம் லக்னோவில் நடந்தது. இன்னைக்கு நாளைக்கு மத்தியானம் மீட்டிங். நான் இன்றைக்கே போயிட்டேன். ஒரு மெசேஜ் போட்டேன் நம்ம போலீஸ் குரூப்பில். அதான் தமிழ்நாடு குரூப், தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? டீ கடை பெஞ்சு. சும்மா போட்டு விட்டேன், நான் வரேன். நம்ப மாட்டீங்க, 12 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சாயங்காலம் எங்கள் கூட தான் சாப்பிட வரணும். நாங்கள் வந்து இங்கே லக்னோலேயே பெஸ்ட்டு ஹோட்டல் கபாப், அங்கே கபாப் தான் ஃபேமஸ், மட்டன் கபாப். என்னை கூட்டிகிட்டு போனாங்க, சாப்பாடு வச்சாங்க, நல்லா கவனிச்சாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்த நாள் ஃபோன் வந்து, சார் 2 நாள் கான்ஃபரன்ஸ் நடக்குது, கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள் மீண்டும் வேற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னு கேட்டேன். அன்னைக்கு கூட்டிட்டு போன ஹோட்டல் சரியில்லை, எனவே இந்த ஹோட்டலில் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் மீண்டும் ஒரு முறை விருந்து கொடுத்தாங்க. அதில் நிறைய செந்தில், நம்ம செந்தில் பாண்டியன், பழைய பாஸ்போர்ட் ஆஃபீஸர், இப்போ யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கார். ஐபிஎஸ்சில் வந்து அவர் முனியாண்டி ஐபிஎஸ். இப்படி இந்த ஊரில் போய் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு மரியாதை யாங்க வந்தவங்க யார் நினைக்கிறீங்க? லக்னோ கார்பரேஷன் கமிஷனர், சிட்டி போலீஸ் கமிஷனர், கலெக்டர், பக்கத்து மாவட்ட கலெக்டர், இப்படிப்பட்டவங்க. இதே மாதிரி தான் நான் மும்பை போயிருந்தேன். அப்போ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு போய், இல்லை ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன், போடுறதுக்கு வசதி இல்லை, மிகப்பெரிய ஒரு ஒரு பரிசை நமது பிள்ளைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் அந்த பயிற்சியினுடைய நோக்கம். ஸோ அரசு வேலையில் வந்துங்க இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு பெற்றோர்கள் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? முதல்ல என்ன பாயிண்ட் சொன்னேன், மூச்சு வேணும். மூச்சு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு இந்த அரசு பணி வேணும்னா அவங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 2, ஒரு நாளாவது நம்மளை பெற்ற தாயும் தந்தையும் மனநிறைவோட மகிழ்ச்சியோட சிரிக்கணும், சந்தோஷப்படணும். என் பையன் கலெக்டர், என் பொண்ணு ஆர்டிஓ அப்படிங்கிற ஒரு பரிசை, மிகப்பெரிய பரிசை உங்கள் அம்மா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். இப்போ நான் இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஐயா தெரியுதா? ஐயா நான் யாருன்னு தெரியுதா? நான் ராஜலட்சுமி பேசுகிறேன் சார். எந்த ராஜலட்சுமி? கரூரில் நீங்கள் என் பிள்ளைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறது ஹெல்ப் பண்ணீங்களே சார் நாங்கள் அந்த காலத்தில். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு அம்மாவுக்கு வந்து மாத சம்பளம் வந்துங்க 100 ரூபா. அப்போ நான் வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட்டில் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருந்தேன். சில நேரத்தில் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு முக்கியமான வேலையும் கொடுப்பாங்க, சில நேரத்தில் முக்கியமில்லாத வேலையும் கொடுப்பாங்க. ஆனால் எந்த முக்கியமில்லாத வேலையாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுதான் இந்த அரசு பணி. என்னமோ என்னை தண்டிக்கிற மாதிரி அவங்க கொடுத்தாங்க. நான் அங்கே போய் ஏகப்பட்ட காரியம் பண்ணேன். தான் அங்கே பண்ண ஒரு காரியம், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட் அங்கே வந்து என்னை தண்டனை கொடுக்குற மாதிரி போட்டாங்க போஸ்டிங். அந்த கம்பெனிலேருந்து ஒரு 3 கோடி ரூபாய் பணம் வாங்கி அந்த பகுதி எல்லா இளைஞர்களுக்கும் இந்த கோச்சிங் கொடுத்தோம். கோச்சிங் கான்ஸ்டபிள் குரூப் 1 சொன்னால் நம்ப மாட்டேங்க. முதல் ஆண்டு 50 பேர் பாஸ் பண்ணாங்க. முதல் ஆண்டு நான் வரதுக்குள்ளால 150 பேர் கவர்மெண்ட்டில் சேர்த்து விட்டோம். இதில் என்ன நன்மைன்னா, இந்த பாவப்பட்ட பிள்ளைகள்லாம் இவங்க பெற்றோர்கள் ஏழையாக போனது காரணமே அவங்க எல்லா நிலத்தையும் இந்த கம்பெனி கொடுத்துட்டாங்க ஒரு காலத்தில். புரியுதா உங்களுக்கு? டெய்லி போராட்டம் நடத்துவாங்க, எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படி இப்படி. இப்போ எல்லா பிள்ளைகளும் கவர்மெண்ட் வேலை ஆகிப்போச்சு. ஸோ அவங்களுக்கு நன்மை, இந்த நிறுவனத்துக்கும் நன்மை. அப்போது அந்த அம்மா என்கிட்ட வந்து, சார் பொண்ணை வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், என்கிட்ட ஒரு 30,000 ரூபா இருக்குது, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் பிள்ளையை சேர்த்துருவேன் சார் சொன்னோன்னா, கம்பெனியில் பணம் வந்தாச்சு, 3 கோடி பணம் இருக்குல்ல. இந்த பிள்ளை மாதிரி நிறைய பேர், ஒரு பையன் எம்பிபிஎஸ் படிக்கிற பையன், இன்ஜினியரிங், ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டோம். இந்த பிள்ளைங்க ஃபீஸ் கட்டியாச்சு.
அடுத்த வருஷம் அந்த அம்மா வந்துச்சு. ஐயா என்னம்மா, 2வது பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிறா ஐயா. முதல் பொண்ணே சேர்க்கறது இவ்வளோ கஷ்டப்பட்டமே, எப்படிம்மா 2வது பிள்ளைய சேர்க்க முடியும்? முடிஞ்சா உதவி பண்ணுங்க ஐயா, இல்லாட்டி நானே கட்டிடுறேன். எப்படி நீ கட்டுவேன்? என் உடம்புல உயிர் இருந்ததுன்னா நான் என் பிள்ளைய படிக்க வச்சிருவேன் சார். முதல் பொண்ணுக்கு இன்ஜினியரிங் படித்து அதுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்போல்லாம் 60,000 ரூபா. இந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு 60,000 கட்டணும். நீ எப்படிமா கட்டுவேன்? அந்த அம்மா சொல்லிச்சு, என் உடம்புல உயிர்னு ஒன்று இருந்ததுன்னா. அந்த அம்மாவோட சொந்த முயற்சி, கணவனுக்கு உதவி எவ்வளோ கிடையாது. வெறும் 100 ரூபா, ஞாபகம் வச்சுங்க, வெறும் 100 ரூபா. எப்படிமா? 10,000 ரூபா. இப்போ தான் அவர் ஊரில் பெரியவர்கிட்ட கேட்டு வாங்கியிருந்தேன். இந்த கையில் வச்சுருக்கோம் 10,000 ரூபா. அந்த பொண்ணு எப்படியுமே இருக்குது, நல்லா இருக்கிற ஐயா, 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க சார். பொண்ணு என்ன வேலை பார்க்குது? ஒரு கம்பெனி பேர் சொல்லிச்சு. என்னம்மா சம்பளம் பொண்ணுக்கு? 3 ரூபா கிடைக்குதுயா. 3 ரூபா என்ன நினச்சிங்க? 3 லட்சம். ஒரு வருஷத்துக்கு 3 லட்சமாம்மா மாதம் சார். சத்தியமாக சொல்லலாம், போய் சொல்ல நினைக்காதீங்க. என் மகளுக்கு மாதம் 3 லட்சம். நல்லா இருக்கிறாங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்யா. 2வது மகளுக்கும் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது, அவள் பெங்களூரில் இருக்கிறா அப்படின்பாங்க. ஸோ ஒரு தாய் தகப்பன் இன்னைக்கு குழந்தைகளை ஒரு படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வீடு 6 வீட்டில் வேலை பார்த்து ஒரு பிள்ளை, ஒரு அம்மா இன்ஜினியரிங் படிக்க வச்சுதுங்க. 6 வீடு. எனக்கு எப்படி தெரியுன்னா, ஒரு வீடு என் வீடு. அந்த அம்மா படிக்க வச்சு. நான் கேட்குறேன், இந்த குரூப் 1க்கோ அல்லது குரூப் 2க்கோ படிக்கிறது அந்த அளவு கஷ்டமாக இருக்குமா? 6 வீட்டில் வேலை பார்க்குற கஷ்டமாக இருக்குமா? ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போ நீங்கள் படிக்கிறதெல்லாம் ரொம்ப சுகமான அனுபவம் தான், மகிழ்ச்சியான விஷயங்கள் தான். எனவே இந்த அரசு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறது என்பது இந்த காலம் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ, இதுதான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அருமையான நாட்களாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம கவர்மெண்ட் வேலையில் இன்னொரு பெரிய சாதனை, நமக்கு சாதகமாக இருக்கிறது பயன் என்னென்னா, உலகத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அதாவது மக்களை பற்றி, மனிதர்களை பற்றி. நீங்கள் தினம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிச்சுவேஷனும், ஒவ்வொரு சீனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் தலைமை பதவியில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு, ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சம் மனுக்கள் வரும். 10 லட்சம் மனுக்கள் வரும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அப்படி ஏற்கப்பட்ட கேள்வி. ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 லட்சம். எல்லாம் நம்ம பார்வைக்கு வராது. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாளைக்கு மதுரைக்கு வந்தேன். மதுரையில் ஐஜி அசரா கர்க், நான் அவரும் காரில் போயிட்டு இருந்தோம். சார் சைலேந்திர பாபு சார் சொல்லுங்கள், நான் தான் இங்கே ஐஜி, கன்னியாகுமரி வரைக்கும் நான் தான். இந்த ஏரியாவில் இன்றைக்கி எத்தனை பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எங்கள் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை கலவர பிரச்சனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எவ்வளோ ஓடி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தெரியல. இப்போ 1-2 இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒன்று தெரியும். அன்றைக்கி அந்த தென்காசியில் ஒரு சின்ன பிரச்சனை, ஹிந்து பிரச்சனை. 14 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார். 14 இடத்துல போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. குறைஞ்சது 100 போலீஸ். கொஞ்சம் நம்ம தூங்கிட்டோம்னா அங்கே கலவரம் வந்துடும் சார். புரியுதா உங்களுக்கு? சவால் புரியுதா? சவால். அரசு பணி என்பது சவாலான பணி. நான் மன நிறைவு ஏன் கிடைக்குன்னு சொல்றேன். இவ்வளோ பெரிய சவாலை நம்ம சமாளிச்சிருக்கோமா? இவ்வளோ பெரிய ரவுடிகள் அது சால்வ் பண்ணியிருக்கோமா? மதுரையில் பெரிய ரவுடி மோதல் எல்லாம் பார்த்துக்கிட்டோமா? மிகப்பெரிய மன திருப்தி. இங்கே மட்டும் ரெக்கார்டில் இருக்கிற ரவுடி எத்தனை நினைக்கிறீங்க? டெய்லி போலீஸ் தேடும் குற்றவாளி எவ்வளோ நினைக்கிறீங்க? ரவுடிகள் 1500 பேர் மதுரையில் மட்டும். எல்லாரும் மேலேயும் கொலை வழக்கு இருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய கமிஷனுக்கு எவ்வளோ ஒரு சவாலான வேலையாக இருக்கும். அந்த கொலையை நடக்காமல் பார்த்துக்கிட்டேனே. ஒருத்தன் கடத்திட்டு போகிறாங்க, கொலை பண்ணுறது. ஐஜி லைனில் வராரு, கடத்துறவன்ட்டே பேசுகிறார். நான் ஐஜி பேசுகிறேன், கடத்திட்டு போகிறவனுக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னு வச்சுக்க, உன் குடும்பமே இங்கே இருக்காது. 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், நானும் காலை தான் இருக்கேன், குரூப் கால். அவன் சேர்ந்துடணும், இல்லாட்டி கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுவேன். பயந்து கொண்டு போட்டு போயிட்டான். அவனை கொலை பண்ணி தானே வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கலவரம் தான் வந்திருக்கும். சவாலாக பண்ண போலீஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா துறையிலையும். ஸோ நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆர்டிஓ ஆகிட்டீங்கன்னா குரூப் 1
நீங்கள் ஐஏஎஸ் வாங்கின பிறகு உங்களுக்கு MBA படிக்கலாம் வெளிநாட்டில். வெளிநாடுகளில் போய் PhD படிக்கலாங்க. கவர்மெண்ட் கூப்பிடு, வாங்க 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 வாங்க, அப்ளிகேஷன் போடுங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்களா, வாங்க. சாதாரண நினைக்காதீங்க, குரூப் 1 சர்வீஸ்னா சும்மா வந்து RDO ஆகிட்டு IAS வாங்கிட்டு போகலாம். இன்னைக்கு பாருங்க, எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு லீடராக போட்டிருக்கிறது ஒரு குரூப் 1 சர்வீஸ் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 1 சர்வீஸில் வந்து அப்துல்லாங்கிறவர் DGP ஆகிட்டார். காவல்துறையினுடைய தலைமை பதவிக்கு வந்துட்டார். அவர் பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய இந்திய நாட்டினுடைய அம்பாசடர், அதாவது ஒரு வெளிநாட்டு தூதுவராகவும் இருந்தார். எனக்கு தான் DGP இருக்கும்போது எனக்கு ADGP லான்னு யார் நினைக்கிறீங்க? ரொம்ப சொன்னார்ல, மிக முக்கியமான பதவி தாமரைக்கண்ணன், குரூப் 1. அவ்வளோ திறமையான அதிகாரி. எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். சட்டங்கள், என்னென்ன காவல் நிலையங்கள், யார் யார் DGP, யார் யார் DCP, யார் SP, யார் DSP வரைக்கும் அவருக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தெரியும். நீதிமன்றங்கள், என்னென்ன நீதிமன்றம் என்னென்ன கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் தான் சொன்னார், சார் உங்கள் மேலே 36,000 கேஸ் இருக்குது சார்னார். யார் மேலே? ஏன் மேலே? நான் DGPங்க. நான் என்ன தனிப்பட முறையில் இல்லை, நாங்கள் வந்த பிறகு தான் குறைச்சி 26,000 கேஸாக குறைச்சிருக்கோம். எப்படிங்க? காவல்துறை தலைமை பதவியில் இருக்க ஆளுக்கு மேலே ஹைகோர்ட்டில் எத்தனை கேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 26,000 கேஸ். நம்ம ஜெயிலுக்கு போகும்போது நம்ம ஏன்டா போகிறோன்னு நமக்கே தெரியாது. எந்த கேஸுலாம் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புன்னு சொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு திறமை வளர்த்துக்கிட்டாரு. அவர் உங்களை மாதிரி காலேஜில் படித்து மதுரையில் படித்தவர் தானே, இல்லை சென்னையில் படித்தவர் தானே. இந்த 36 ஆண்டுகள் இந்த பணியில் என்னென்ன காவல் நிலையங்கள், என்னென்ன மாவட்டங்கள், என்னென்ன அதிகாரிகள், ஒவ்வொரு அதிகாரியுடைய கேரக்டர் என்ன, யாருக்கு என்ன திறமை இருக்கிறது, எத்தனை பிரிவுகள் இருக்கிறது, உளவு பிரிவு, இன்னொன்று பிரிவு, கடலோர காவல் பிரிவு, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் கற்று அறிந்த ஒரு அறிஞனா மாஸ்டர் காவல். அந்த அந்த அரசு பணி உங்களை ஒரு அறிவார்ந்த மனிதனாக, சிந்திக்கும் திறன் மனிதனாக, மனிதர்களை கையாளும் மனிதனாக, பொருளாதாரத்தை கையாளும் மனிதனாக, பிரச்சனைகளை கையாளும் மனிதனாக, ஒரு ஒரு நிபுணராக மாற்றுகிறது. நீங்கள் முடிச்சு வெளியே வரும்போது உங்களுடைய வேல்யூ வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சதை விட ரிட்டையர்டாகி வெளியே போன பிறகு தான் நல்ல வருமானம் உள்ள வேலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி எங்கள் ஒரு ஆஃபீஸர், அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது 75,000 சம்பளம், இப்போ அவருக்கு 25 லட்சம் சம்பளம். நம்புவீங்களா? ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் காலைல 6 மணிக்கே போகிறது, நைட்டு 12 மணிக்கு தான் வர்றது. இது தனியார் ரிட்டையர்ட் ஆன பிறகு நீங்கள் தனியார் துறையில் அப்படி வேலை பார்த்துட்டிங்கன்னா நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. கான்ஸ்டபிள்லேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து DSP SP எல்லாம் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் உண்மையான வருமானமே அவங்களுக்கு வருது. எனவே அரசு பணியாளர்கள் என்னைக்கும் பணி ஓய்வு பெறுவது இல்லை. அது ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? நான் வந்து கமிஷனராக இருக்கும்போது எனக்கு ஒரு ஆர்டர் வந்ததுங்க. சைலேந்திர பாபு செலக்டட் ஃபார் த MBA ப்ரோக்ராம் இன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர். இவ்வளோ நல்ல செய்தி. IIM பெங்களூரில் அட்மிஷனுங்க, சாதாரண விஷயமா? ஃப்ரீ. மற்றவங்களுக்கெல்லாம் 40 லட்சம் கட்டணும், நான் 1 பைசா கட்டணும். ஆனால் நிலைமை என்னன்னா எனக்கு போக முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து உலகத்தமிழ் மாநாடு நடக்க போகிறது கோயம்புத்தூரில். அதுக்காக தான் என்ன அங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி நான் 1ஆம் தேதி அங்கே போய் ஜாயின் பண்ணேன்னா இங்கே உலகத்தமிழ் மாநாடு நடத்துறது யாரு? டைலாமா. ஸோ எதை சொல்ல வரேன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த தேர்வை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா, முதல்ல நீங்கள் கடந்த 20 ஆண்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கணுங்க. அதை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். நானே படிக்கிறேன், நம்புவீங்களா? இந்த சிவில் சர்வீஸ் கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டே இருக்கேன். என்னைக்காவது இந்த மாதிரி IAS தேர்வை பற்றி எங்கேயாவது சொல்லணும்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா, ஹிஸ்ட்ரினா என்னென்ன மாதிரி வரும், எக்கனாமிக்ஸ்னா இன்றைக்கி என்னென்ன மாதிரி வருது, இந்தியன் ஜியாகிரபி, வேர்ல்டு ஜியாகிரபி என்னென்ன மாதிரி கேட்குறான், Constitution, we the people of India having solemnly resolved to constitute India as a sovereign, socialist, secular, democratic republic and to bring its citizens justice, நீதி, மக்களுக்கு நீதி, social, economic, political, equality of status and opportunity, freedom of thought, expression, region and religion, be the member of the promoting the fraternity while protecting the dignity and of the individual and the unity and integrity of the whole country. Be the member of the Constituent Assembly on this 26th November 1949. Adopt, enact and give ourselves to the Constitution. இந்திய அரசியல் அமைப்பு. அது எப்படி பாருங்க, நமது முன்னோர்கள் நம்ம நாட்டை எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் நமது மதம். இந்திய அரசியல் சட்டம் அதுதான் நம்முடைய மதம். அவன் எப்படிப்பட்ட நாட்டை உருவாக்கியிருக்கான் பாருங்க. சோஷியலிஸ்ட், செக்குலார், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய சோசியலிசம்.
எந்த மதத்துக்கும் சமமான உரிமை, செக்குலர், மக்களை ஆட்சி செய்யக்கூடிய குடியரசு நாடாக மாத்திரம். நம்ம இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாங்க, என்ன வேணாலும் படிக்கலாம், என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம். இந்த ராஜராஜன் சார் நீங்கள் அன்னைக்கு சேப்பு கோட்டு இந்த மாதிரி போடக்கூடாது சார், சேப்பு கோட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட நான் விரும்புகிற மாதிரி ட்ரெஸ்ஸை போடுவேன் வருவேன். என்னங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாங்க, நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். பெண்கள் படிக்கலாம், சில ஊரில் பெண்கள் படிக்கக்கூடாதாம்மா, ஆண்கள் கூட உட்காந்து படிக்கக்கூடாதான் சில நாடுகளில், தெரியுமா உங்களுக்கு? கொன்னே போட்டுருவான். நம்ம நாட்டை அப்படி இல்லையே. அதான் சுதந்திரம் தான் மனுஷனுக்கு பெருசுங்க. எப்படி சார் உனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? நான் சிறைத்துறையிலையும் தலைவராக இருந்திருக்கேன். சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலைக்கே தலைமை அதிகாரியாக இருந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 25,000 22,000 பேர் சிறைச்சாலையில் இருப்பாங்க. அதாவது மோசமான குற்றவாளியும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். சென்னையில் ஒரு சிறைச்சாலை பிரிவுக்கு பேர் மாமியார் ஜெயில். நான் ஒரு மாமியாரெலாம் தான் பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னு நினச்சி பார்த்தா இந்த வரதட்சணை கொடுமை இருக்கு பாருங்க, அதில் பிடிச்சி போடுறாங்க பாவம். அதில் நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, அவன் வரதும் கேட்டுருக்க மாட்டான். அவள் சாகும்போது இவளையும் சேர்த்து பேரை சேர்த்து விட்டுருப்பான். என் மாமியார் தான் அதுக்கெல்லாம் காரணம். சும்மா ஒரு லைன், அதுக்கு பேர் டையிங் டிக்ளரேஷன். ஸோ இந்த மாமியார் மருமக ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவங்களெல்லாம் விசாரிச்சிங்கன்னா இந்த பக்கம் அன்னைக்கு போட்டிருக்காங்க, ஒரு ஆளுக்கு வந்து 20,000 கோடி சொத்து இருக்குது, அவன் இங்கே கிடக்கான். 20 ரூபா 30 ரூபா பிக் பயர் அடிப்பான் ஒருத்தன் மாதிரி சென்னையில், அவன் இந்த பக்கம் சிறையில் நடந்து போனா. இந்த பக்கம் யார் இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட பேரை சொன்னாங்க, ஐயா இவன் தான், ஐயா அவனுக்கு 20,000 கோடி இருக்கான், அவன் இந்த பக்கம், அவனுக்கு அதே ஜெயில் தான். இந்த பக்கம் யாருன்னா வடக்கு மெட்ராஸில் பிக் பாக்கெட்டு பக்கீரி, அவன் இந்த பக்கம். சிறைச்சாலை பாருங்க. 2 பேருக்குமே என்ன பிரச்சனைன்னா, 2 பேருக்குமே சுதந்திரம் கிடையாது. ஃபோனில் பேச முடியாது, விரும்பின இடத்துக்கு போக முடியாது, பசை பிடிச்சி நம்ம திருநகர் போனால் போக முடியாது, இல்லை புது சினிமா வந்திருக்கு பார்க்க போகலான்னா போக முடியாது. சுதந்திரம் எவ்வளோ பெருசுங்கிறது அந்த இடத்துல போன பிறகு தான் நமக்கு தெரியும். சாப்பாடுலாம் கூட கிடைக்கும், சாப்பாடு பார்த்தாத மனுஷனுக்கு சுதந்திரம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது நம்ம பெருமைப்படணும். சுதந்திரத்தை எல்லாம் நல்லா விளக்கி சொல்லணும்னா, ஒரு முறை பேப்பரில் படித்து பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட அரேபியன் நாட்டில் 5 போலீஸ் ஆஃபீஸர் இப்படி உட்கார வச்சுட்டு தலையை வெட்டுறான். இந்த போலீஸ் அதிகாரிக்கு தண்டனை என்னென்னா, ஒரு பெரிய மக்கள் எல்லாம் கூடுறாங்கல்ல, ஒரு விழா, அந்த விழாவில் ஒரு 12 பேர் செத்துட்டான் நெரிசல்ல. அதுக்கு தண்டனை அந்த அதிகாரிகளுக்கு காலையில் நெரிசல் சாகிறாங்க, சாயங்காலம் அவங்களுக்கு மரண தண்டனை. அது எல்லாரும் பார்க்குறாங்க, கொடூரமாக இருக்கு. நான் வேலை பார்த்த மாவட்டத்தில் அப்படி நடந்தது. சேலை கொடுக்குறோம், வேட்டி சேலை கொடுக்குறோன்னொன்னே எல்லாம் ஓடி வந்தாங்க, நெரிசலில் 15 பேர் செத்தான். அப்புறம் விசாரணைலாம் நடந்தது. நான் யோசித்தேன், ஒருவேளை நம்ம அந்த நாட்டில் எஸ்பியாக இருந்தோம்னு வச்சுக்க, அட பாவிகளா, தலையில் வெட்டிட்டு வரணும், நம்ம நல்ல நாட்டில் பிறந்துருக்கோம். இங்கே விசாரணை வச்சு நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கா, யார் மேலே மிஸ்டேக், யார் செஞ்சு தப்பு. ஏங்க காலையில் வேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், எல்லாம் ஓடி வந்துடுவான். அதுதான் அந்த இதில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பாவம் அந்த எஸ்பி என்ன பண்ணுவார், பொறுப்பு இருக்குது இருந்தாலும். இப்படி நல்ல நாட்டில் பிறந்திருக்கான், கான்ஸ்டியூஷன். இப்படி இதில் என்னென்னா, இது எதுவுமே நீங்கள் புதுசாக படிக்க வேண்டியது இல்லைங்க, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான். எனவே அரசு பணிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடங்களை மீண்டும் ஒரு முறை நல்ல மனதோடு 1ஆம் கிளாஸ்லேருந்தே படிங்க. எப்படி சார் நாங்கள் அந்த மோசமாக நினச்சிங்களா? 1ஆம் கிளாஸ்லேருந்தே படிக்கிறது. இக்லு எனக்கு இக்லு இது 2ஆம் கிளாஸ் புக்கில் இருக்குது. இக்லு பொதுவாக நம்ம வந்து பொருள் என்ன, இப்போ அரசாங்கத்தோட திட்டமாக, இப்போ யூபி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா திட்டங்களும் இந்தியில் பேர் போடுறாங்க. இந்த இந்தி பேர் வந்து யோஜனான்னு போடுறாங்க. யோஜனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் திறந்து போடுங்க. யோசனை, அதுதான் திட்டம். தமிழில் உள்ள வார்த்தைகள் தான். ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், பெரிய விழா. இந்த விழாவுக்கு பேர் பிரம்மோத்சவ். 3000 பிள்ளைகள் உட்காந்துருந்தாங்க காலேஜ். இந்த பெரிய பிரம்மாண்டமாக பிரம்மோத்சவம் நடத்துறீங்களாங்க? பிரம்மோத்சவம்னா என்னன்னு கேட்டேன். அது தெரியலையே சார். 3000 பிள்ளைகளுக்கு தெரியல, ஆனால் விழா போயிட்டு இருக்கு. விழாக்கு பேர் என்ன? பிரம்மோத்சவ்.
3000 பிள்ளைகளுக்கு தெரியல. ஆசிரியர் பெருமக்கள் யாராவது சொல்லுங்க 200 பேர். உடனே அந்த ஓனர் கோவம் வந்து போச்சு. யார் அந்த பேர் போட்டது? அந்த தலைமைக்கா அவங்க இருக்காங்க பாருங்க, பிரின்சிபல். மேடம் யார் பேர் போட்டது? நான் இல்லை, எங்கள் சித்தப்பா பையன் ஐஐடியில் படிக்கான், அங்கே இந்த பேர் தான் போட்டிருக்காங்க, அதனால நாங்களும் போட்டோம். பிரம்மோ சொன்னா ஒன்றும் இல்லைங்க, தமிழ் தான். பிரம்மோ பிரமாதம், பிரமாதமான. உற்சவம்னா உற்சவம், உற்சவம், விழா, பெருவிழா. திருப்பதியில் நிறைய விழா இருக்கு, அதில் ஒரு விழா மட்டும் முக்கியமானது, ஸ்பெஷல், பெருசு. இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஃபெஸ்டிவல் தான் பெரிய ஃபெஸ்டிவல் இல்லைங்களா? இப்படி பொருள் புரிந்து படியுங்கள். அறிவியலாக இருந்தாலும் சரி, மனித வரலாறு கொஞ்சம். அதாவதுங்க, இந்த அரசு பணியில் நீங்கள் தயார் பண்ணும்போதுங்க ரொம்ப முக்கியமானது நிறைய நேரம் செலவிடணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்வு முடிஞ்சு உங்களுக்கு செலெக்ஷன் வர வரைக்கும் நேரத்தை வீணடிக்காதீங்க. நமக்கு இருக்கிறதே நேரம் தாங்க. நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன், அதில் நானும் குரூப் 1 படிக்கிறேன், சும்மா ஊர் சுற்றினா போதாது. உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம், சேர்ந்துட்டோம், 1 மணி நேரம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மனிதனுக்கு இருக்கிறது மொத்தம் நேரம் தாங்க. அறிவியல் கற்றுக்கணும்னு சொன்னேன். நம்ம இந்த பூமியில் ஒரு 25,000 26,000 நாட்கள் தான் வாழ போகிறோம், அவ்வளோதான். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நம்ம யாருமே இங்கே இருக்க மாட்டோம். இங்கே வேற ஆள் இருப்பாங்க, வேற இன்ஸ்டியூட் இருக்கும். இந்த உங்கள் இன்ஸ்டியூட் இருக்கும், வேற ஆள் இருப்பாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் நாள் தான் இருக்க போகிறோம். பூமிக்கு என்ன வயசுங்க? பூமிக்கு என்ன வயசு? அறிவியல் படிக்கிறோம்ல, அறிவியல் அங்கே கேள்வி வரத்தான் செய்யும். வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இந்த ரேடியோ பற்றியது, மொபைல் ஃபோனை பற்றியது, புதிய டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இதை பற்றி அங்கங்கே சின்னதாக கேள்விகள் வரும். இப்போ அறிவியலை பற்றி ஒரு கன்வெர்ட் வரணும்னா உங்களுக்கு அறிவியல் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா? இந்த பூமிக்கு வயது கிட்டத்தட்ட 460 கோடி ஆண்டுகள் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. 4.6 பில்லியன் இயர்ஸ். மனித இனம் தோன்றி கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறான். மனிதர்கள் மாதிரி மற்ற மனிதர்கள் ஹோமோ எரக்டஸ், ஹோமோ ஆஸ்ட்ரலோபிதிகா, ஆப்பிரிக்கானா, அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஒரு 20 லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்து தான் சொல்கிறாங்க. அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள். இப்படி ஒரு இலக்கு இருக்குது நமக்கு, இந்த இலக்கை அடைய வேண்டும். அப்போது பயிற்சி தானேங்க வெற்றிக்கு காரணம். என்ன? பயிற்சி. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் திட்டமிட்ட பயிற்சி. இன்னும் சொல்ல போனால் போர் யுக்தி. நீங்கள் எதை படிக்கணும்னு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் படிக்க சொன்னால் 20 வருஷம் கொஸ்டின் பேப்பர் படிங்க, என்ன மாதிரி கேள்வி வைக்கிறாங்க நமக்கு தெரியும், அதை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா போஸ்ட் ஆஃபீஸினுடைய அந்த பின்கோட் நம்பரை ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் 3 மாதம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு கேள்வி அது வருமா? வரவே வராது. அது ஒரு வேஸ்ட். இல்லை எங்கெல்லாம் வைன் ஷாப் இருக்குன்னு சொல்லி கணக்கு போட்டு அதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்கிறேன், தேவையில்லாத படிக்கூடாதுங்க. எது முக்கியம், என்ன கேட்குறாங்க, ப்ராக்டிக்கலாக தான் கேட்பாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐஏஎஸில், அஸ்ஸாம் திஸ்பூர்லேருந்து கொச்சின் கேரளா வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை மூலமாக வந்தால் எத்தனை மாநிலங்களை தாண்டி வர வேண்டும்? எப்படிங்க கேள்வி? அப்போ வந்து இந்திய வரைபடம், அரசியல் வரைபடம், இந்தந்த மாநிலங்கள் எங்கே இருக்கு, எது மேலே இருக்கு, எது கீழே இருக்கு, அப்போ எந்தெந்த நெடுஞ்சாலைகள் எங்களையே வருது, கலர் போட்டு படிக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஓப்பனாக சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் கடற்கரை இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை கிலோமீட்டர்? 1076 கிலோமீட்டர். இல்லை எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, கடற்கரை மாவட்டங்கள் சொல்ல முடியுமா? திருவள்ளூர்லேருந்து வரிசையாக உங்களுக்கு சொல்ல முடியுமா? அதான் ப்ராக்டிக்கலான ஜாகிரபி. பூமத்திய ரகையிலிருந்து சென்னை எவ்வளோ தூரத்தில் இருக்கு, பூமத்திய ரகையிலிருந்து கோயம்புத்தூர் எவ்வளோ தூரத்தில் இருக்கு, டெல்லி எவ்வளோ தூரத்தில் இருக்கு, கல்கட்டா. இங்கே கிளம்பினோம்னா கல்கட்டா பக்கமாக இருக்கா, மும்பை பக்கமாக இருக்கா? சென்னை பக்கமாக தான் இருக்கும், அது சந்தேகம் வேண்டாம். கல்கத்தா, நாக்பூர், மும்பை 3ஐயும் கம்பேர் பண்ணால் பூமத்திய ரகைக்கு இது பக்கத்தில் இருக்கு. இப்படி அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்டு ஜாகிரபி படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாகிரபியில் மார்க்கு எடுக்க முடியும். ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் தெரியல. கண்ணை முடிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை சொல்ல முடியுமா? திருவள்ளூர் தாண்டிட்டிங்கன்னா சென்னை வருது, சென்னை தாண்டிட்டிங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டம், இல்லை வராது, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூரில் ஒரு சின்ன பகுதி கடற்கரை வரும்,
புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் கடற்கரை கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே கேட்குறான், the Mediterranean Sea does not wash the shores of this country. ஐரோப்பிய நாட்டில் மத்திய திரை கடல் இருக்கு, அது நிறைய நாடுகளுடைய பார்டர், அது கடற்கரை இருக்கு. சிரியாவுக்கு கிடையாது, சில நாள் கிடையாது. அது துணுக்கம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னா அதை துணுக்கமாக படிக்கணும். அதேமாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக, நமக்கு பார்டரு கர்நாடகா பார்டரு, கேரளா பார்டரு, ஆந்திரா பார்டரு, பாண்டிச்சேரி பார்டர், காவேரி ஆறு எந்தெந்த ஊர்ல எல்லாம் பாயுது, எந்த ஆற்றின் கரையில் எந்த நகரம் இருக்கிறது, தெளிவாக இருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கொடுக்குறது போல அந்த கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் இந்த டீ கடையில் காலையில் உட்காந்து டீ சாப்பிட்றாங்க பாருங்க, டீ சாப்பிட்டுட்டு பேப்பர் படிக்கிறாங்க பாருங்க, அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாக எழுதிடுவாங்க. கிட்டத்தட்ட 60% கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஐடியா இருக்கும். முதுமலையில் நமக்கு 3 மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டம் அந்த பக்கம், கர்நாடகா இந்த பக்கம், கேரளா, அவங்க கரெக்டாக அடிப்பாங்க அவங்க. அது மாதிரி சரித்திரம், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னது யாரு? கணியன் பூங்கன். வெறுங்கை, அதாவது வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 கையில் 10 விரல் இருக்குது என்பது மூடத்தனம். யாரு? பாலபாரதி. புரியல? தாராபாரதியா? இப்படி ஒரு ஆள் இருக்கிறதாங்க இப்பதான் தெரியும் எனக்கு. ஆனா நல்லா இருக்கு. அதுக்கு பிறகுதான் தாராபாரதி யாரு அப்படின்னு நானே தேடி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா அவருக்கு கவிதைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நம்ம ஏதோ அமெரிக்கா இங்கிலாந்துல எல்லாம் தான் போய் இந்த மாதிரி தன்னார்வம் இல்லது சுய முன்னேற்ற நூலை தேடுறோம். இவரு கடுமையா எழுதியிருக்காரு. ஸோ நம்ம தமிழ் அறிஞர்கள் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலைப்படி, நடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதான் வாழ்வதுப்படி, அகம்படி பொருளும்படி, அதன்படி இன்பமும்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி தமிழ்மடி. யாரு? இப்படி நம்ம தமிழ் அறிஞர்கள் யார் யார் இவ்வளவு சிறந்த நூலை அல்லது பாட்டல் எழுதியிருக்காங்களோ அவங்கள ரெண்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. பாரதியார் வேற, பாரதிதாசன் வேற. இப்படி இந்த சிச்சுவேஷன்ல நீங்க படிச்சிட்டீங்கன்னா படிக்கிறதே மிக சுகமான அனுபவமா இருக்கும். ஒரு நாள் தூங்கும்போது நான் இன்னைக்கு இதெல்லாம் படிச்சிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது எனக்கு தெரியாம இருந்தது அப்படிங்கிற ஒரு சுகத்துல நீங்க அன்னைக்கு தூங்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நம்ம நினைக்கலாம், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் நான் குரூப் 1ல பாஸ் பண்ணி இல்லை குரூப்ல பாஸ் பண்ணி இந்த உத்தர கையில வாங்குறோம், அன்னைக்கு தான் சந்தோஷமான நாள் அப்படின்னு நினைப்போம். தப்பு இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆர்டர் வாங்கும்போது ஒரு மகிழ்ச்சியான நாள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஐஏஎஸ் தேர்வு 2வது முறை எழுதியிருக்கேன். ரிசல்ட் அன்னைக்கு வந்திருக்கு. என் வீட்லேயும் பேப்பர் வந்தாச்சு. நான் திறந்தே பார்க்கல, நமக்கு கிடைக்காது. அதை போய் திறந்து பார்த்துட்டு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு, மெயின் முடிஞ்சு, இன்டர்வியூ முடிஞ்சு வங்கியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வீட்டில் பார்க்கல. ஏன்னா போன வருஷமாக தான் இருக்கு. ஒரு ஏமாற்றம். எப்படிங்க? ஒரு ஏமாற்றம், டெஸ்பயர், ஒரு விரக்தி. வேண்டாம் சொல்லி நான் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு நேராக வங்கிக்கு போனேன். வங்கியில் போய் அங்கே மேனேஜர் உட்காந்துருப்பார், நான் இங்கே உட்காந்துருப்பேன். மேனேஜர் கூட்டுக்குள்ள உட்காந்துருப்பார். அவர் உள்ள இன்டர்காமில் கூப்பிட்டார் ஃபோனில், சாரே பேப்பர் கண்டோம் சாரே. கேரளா. இல்லை சார், கண்டில்லை சார், நோக்கியில்லை சாரே. சாரே பேர் உண்டு. என்னங்க அப்படி போன வச்ச நேரம் மோட்டார் சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு போயிட்டேன். உன் பேர் இருக்கு யாருன்னு? பேர் இருக்கு, அதே போதும். அங்க வீட்டுக்கு போய் கீழே இருந்து பார்த்தேன். 750 பேர் பேர் இருக்குல்ல, எப்படியும் மேல இருக்காது. நீங்க சொன்னீங்களா 100 பேருக்கு பேர் ஃபர்ஸ்ட் டைம் 100 பேர்ல இந்த வருஷம் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. கீழே இருந்து பார்த்தேன், பேர் வரல, 100ல இல்லை. ஃபர்ஸ்ட் கீழே இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் 100ல இல்லை, 2வது 100ல இல்லை, 3வது 100ல இல்லை, 200லயும் கிடையாது. முதல் 200க்குள்ளதான் மூடுனேன். திருப்பி வாசிச்சேன், எனக்கு 126 நல்ல ரேங்க். அப்போ ரிசர்வேஷன் கிடையாது, ரிசர்வேஷன் இல்லை. பட் அப்போ என்னன்னாங்க 120 என்னமோ ஐஏஎஸ், வழக்கமாக ஒரு 5-6 தான் ஐஎஃப்எஸ் இருக்கும். அந்த வருஷம் 36 ஐஎஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸ்.
நான் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் கொடுத்துருந்தேன். அங்கே பார்த்துட்டு சொன்னாங்க டெல்லியில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஐஎஃப்எஸ் தான் கிடைக்க போகுது. அப்போது என்னன்னா 10 நாளையில் 10 டேஸில் நீங்கள் ஆப்ஷன் மாற்றலாம். 10 டேஸில் போய் நீங்கள் ஆப்ஷன் எப்படி மாற்றுறது? இப்போல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நெட்லாம் கிடையாது. விமானத்தில் போனேன், சென்னைக்கு போனேன், அங்கே டெல்லி. ஸோ சரி நமக்கு விரும்பின ஐபிஎஸ் கிடச்சிரும், ஐஎஃப்எஸ் கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் நேராக மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போனேன். மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். ஆனால் நான் பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும்போது அந்த நாள்லாம் மகிழ்ச்சியான நாளான்னு பார்த்தா அது இல்லை. இந்த 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் வங்கியில் காலையில் 9 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். 9 மணி 9:30 மணிக்கு பேங்கை திறக்கணும். கேஷை திறப்பார். நானும் அந்த அவர் தான் மேனேஜரு, ஒரே அதிகாரி நான் தான். இந்த பேங்க் மட்டும் இல்லை, 3 பேங்க் பொறுப்பு தான். 3 பேங்க். இதை முடிச்சு அடுத்த பேங்க்குக்கு போகணும், அதை முடிச்சு இன்னொரு பேங்க்குக்கு போகணும். ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க, அப்படியே சுற்றுவேன். மத்தியானம் சாப்பாடு ஏதாவது ஒரு பேஞ்சில் சாப்பிடுவேன். சாயங்காலம் 6 மணி. அப்போல்லாம் லோன் மேலான்னு வச்சாங்க. லோன் மேலா ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியாது. லோன் மேலா நிறைய பேர் லோன் கொடுக்க சொல்லுவாங்க. லோன் ஐஆர்டிபி லோன், மாடு வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு. இதெல்லாம் முடிச்சு வரும்போது 7-7:30 மணி ஆகிடும். வீட்டில் ஒரு கிணறுல தண்ணி உரைச்சி ஒரு அம்மா அவங்க வீட்டில் தான் ஓரமாக குடியிருந்தேன். குளிச்சுட்டு போய் உட்காந்தேன்னா ஒரு 8 மணி. பசிக்கும். கீழே ஒரே ஒரு கடை, 2 அப்பவும் ஒரு முட்டையும், அவ்வளோதான் வச்சுருப்பான். சாப்பிட்டு மறுபடியும் வரணும். 1 மணி 2 மணி வரைக்கும் படிப்பேன். படிச்சு அப்படி தூங்கிட்டு தூக்கம் வராது. மறுபடியும் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 5 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுட்டு இருப்பேன். தூக்கமாக வரும். ஸ்டேஷன் அந்த வங்கிக்கு போனால், வங்கியில் போனால் பார்த்தீங்கன்னா 50 பேர் லைனாக நிற்பான். ஏன்னா லோனு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி. அப்படி ஒரு 1.5 வருஷம் ஏற்கனவே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன். இந்த 1.5 வருஷம் இருக்கு பாருங்க லைஃப்பில் 3000 சம்பளம் கிடைக்கும். முதல் மாத சம்பளத்தை எடுத்து கொண்டு போய் நேராக எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அங்கே வந்து 300-400 செலவாச்சு. எனக்கு வேண்டாம்டா, அப்பாட்ட கொடுன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா கையில் கொடுத்தேன். எனக்கு வேண்டாம், அவங்க அம்மாட்ட கொடுத்துருன்னு சொன்னார். எங்கள் அப்பா மிலிட்ரி, வீட்டில் கஷ்டம்தான், ஆனால் பையன்கிட்ட காசு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னாரு. அந்த பணத்தை எடுத்துகிட்டு நேராக கொண்டு போய் திருவனந்தபுரத்தில் போய் அடுத்த செட்டு புக் வாங்கினேன். இந்த 16 மாதங்கள் கிட்டத்தட்ட என் சம்பளம் பூராமும் இந்த ஐஏஎஸ் புத்தகத்தை வாங்கியே போச்சு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வீட்டில். அப்படி இருந்தோம். வீட்டில் பணம் தேவை, அதனால தான் வேலைக்கே போனேன். அந்த சூழ்நிலையும் எல்லாத்தையும் கொண்டு போய் புத்தகத்தை வாங்கி எங்கெங்கே நேரம் இருக்கோ, பஸ்ஸில் போனால் கூட 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம தீவிரமாக உழைச்சோம் பாருங்க. அந்த பயணம்தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. பயணம் போய் சேர்ந்த போது அந்த நாளைக்கு மட்டும், கடைசியில் இடத்துல போய் சேருவோம், சாவோம், அதுதான் முக்கியமான நாள். அதுதான் கடைசி, அதுதான் பயணத்தின் முடிவு. அதை தவிர மகிழ்ச்சி என்பது நீங்கள் குரூப் 1 குரூப் 2 தேர்வு எழுதக்கூடிய போட்டியாளர்கள் தினம் தினம் ஒரு மகிழ்ச்சியை காணுங்க. இந்த பாடம் எனக்கு தெரியாது, இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட் என்னால் முடியாது, இந்த அசோசியேஷன் என்னால் முடியாது, இந்த கணக்கு என்னால் போட முடியாது, நேரம் தூரம் என்னால் முடியல, இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக பேசுகிறேன். எனக்கு அந்த சிவில் சர்வீஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஐஏஎஸ் தேர்வில் ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கும், ஒரு ஆப்ஷனல் இருக்கும் ஆச்சுங்களா. இந்த ஜெனரல் நாலேஜில் பயங்கரமான சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வரும். ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில், ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான். இந்த ட்ரெயின் வந்து அவனை தாண்டி வந்து ஒரு 18 நிமிஷத்தில் போச்சுன்னா இது என்ன ஸ்பீடில் போச்சு, இல்லைக்கு நீளம் எவ்வளவு, இப்படிலாம் கேட்பாங்க. வேலை செய்கிறாங்க 10 பேர் ஒரு வேலையை 5 நாட்கள் செஞ்சால் அது 32 பேர் அந்த வேலையை எவ்வளோ நாளாக செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு 10-15 டைப்பில் கொஸ்டின் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. சத்தியமாக சொல்லுவேன். பார்த்தே நான் அசந்துட்டேன். இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். பிறகு என்ன ஆகி போச்சுங்க, நான் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் முடியுது. இப்போ என்ன பண்ணலாம், ஐஏஎஸ் எழுதலாமா, பேங்க் எழுதலாமான்னு யோசிச்சு, இல்லை பிஜிக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஊரில் போகும்போது என்னுடைய சகோதரிக்கு ஃப்ரெண்டு ஒரு பெண்மணி வங்கி தேர்வு எழுதிட்டு அந்த புத்தகத்தை மறந்து போட்டு போயிட்டா. புரியுதா உங்களுக்கு? ஒரு பெண்மணி எங்கள் வீட்டில் வந்து 3 நாள் தங்கியிருக்காங்க போல இருக்கு. அங்கே பரீட்சை திருவனந்தபுரத்தில் போய் பரீட்சை எழுதிட்டு, எங்கள் ஊர் வந்து கேரளா பக்கம், தமிழ்நாடு தான், கேரளா பக்கம் எழுதிட்டு நம்ம போகும்போது அந்த பையை வந்து தூக்கிட்டு போக முடியாமல் விட்டு போச்சு. அதில் பார்த்தா எல்லா கேள்விகளும் இருக்குது. முதல்ல படித்து பார்த்தேன், ஒன்றும் புரியலை.
அதுக்கு பிறகு கொஞ்சம் உட்காந்து, எனக்கு வந்து பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த கணக்கு அறிவு மண்டை அவ்வளோ ஃபாஸ்ட்டாகலாம் வேலை பார்க்காது. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தானே வச்சுங்களேன், சாதாரண மனிதர்களை மாதிரி. நான் பெரிய ஒன்றும் பயங்கரமான அறிவாளி ஒன்றும் கிடையாது. ஆனால் 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு 4 முறைக்கு படித்து பார்த்தா சர்வ சாதாரணமாக இருக்குது. எங்கள் அம்மாவோட கேட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி, அதை மறந்து போச்சு அந்த கேள்வி. ஒரு பிளவுஸும் ஒரு சாரியும் சேர்ந்து கூட்டினா 105 ரூபா. பிளவுஸின் விட சாரியின் விட 5 ரூபா அதிகம். அப்போ சாரியின் விலை என்ன அப்படின்னு கேள்வி. புரியுதுங்களா இல்லையா? பிளவுஸும் சாரியும் சேர்த்து 101 ரூபாய். பிளவுஸும் சாரியும் சேர்த்து 101 ரூபாய். அந்த சாரியின் விலை அந்த பிளவுஸின் விலையை விட 100 ரூபாய் அதிகம். அப்போ பிளவுஸின் விலை என்ன? இது கேள்வி. இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஆக்சுவலாக எனக்கு வரவே இல்லை. அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. எங்கள் அம்மா கரெக்டாக கணக்கெல்லாம், இந்த துணிமணி வந்து வாஷிங் போடுவாங்கல்ல, அது பலசரக்கு வாங்கிறது எல்லாம் மனசில் கூட்டுவாங்க. பலசரக்கு கடை பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் இல்லை பலசரக்கு கடை 40 ஐட்டம் வாங்குவோம். என்ன இருக்கு உங்களுக்கு? 1 2 3 4 7 ரைட் சார், உங்களுக்கு 15 ரூபா மீதி இருக்கு கொடுப்பான். கட்ட 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 கட்ட. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். திடீர்னு ஞாபகம் வந்து, ரொம்ப தேங்க்ஸ். சாரியும் பிளவுஸும் சேர்ந்து 101 ரூபாய். சாரியின் விலை பிளவுஸின் விலையை விட 100 ரூபாய் அதிகம். இப்போ பிளவுஸின் விலை என்ன? அப்போ 2 சேர்த்து இல்லையே. சாரியின் விலை பிளவுஸ் விலையை விட 101னா 101 101 + 1 102 வராது. 1 ரூபா 100 ரூபா அதிகம்னா 101 ரூபா. அப்போ சேர்த்து கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 2 சேர்த்து எவ்வளோ வருது? 102 வருதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? 1 ரூபான்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியாது, தப்பு. 1 ரூபான்னா பிளவுஸ் 1 ரூபா, சாரி 101 ரூபா, 2 சேர்த்து 102 வந்துருமே. எஸ், பதில் சொல்ல முடியுமா? பிளவுஸ் விலை என்ன? எங்க அம்மா, இது தெரியாதடா உனக்கு, 50 பைசாடா. இப்ப கூட்டுங்க, 50 + 100 ரூபாய் 50 பைசா ஈக்குவல் டு, சரிதானா? இது வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கொடுக்குற எல்லா ஃபிகர் கடையில சின்ன ஒரு தொடர்பு இருக்கும். நீங்க பாருங்களேன், எண்களுக்குள்ள எல்லாமே 6னுடைய பெருக்கமா இருக்கும், 7னுடைய பெருக்கமா இருக்கலாம், 8னுடைய பெருக்கம் எல்லாமே நீங்க சேர்த்து கூட்டிங்கன்னா இது 3 மடங்கு, இது 1 மடங்கு, 4 மடங்கு. இப்படியே கணக்கை போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க கணக்கே போட வேண்டியதில்லை, போட்டு முடிச்சலாம். என்ன சொல்ல வரேன்னா, முதலில் பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் காலப்போக்கில் பழகும்போது சர்வசாதாரணமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். ஸோ இதை நீங்க பார்த்து பயப்படாதீங்க. வயசான நாட்களில் பாருங்களேன், அவங்கள்ட்ட மொபைல் ஃபோன் கொடுத்து பாருங்க, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் கொடுக்கறது பயப்படுறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அதில் ஒன்றுமே இல்லை. நேரத்துக்கு 5 வயசு பிள்ளை கொடுத்து பாருங்க, அவன் என்ன வாட்ஸ்அப்னாலும் டவுன்லோட் பண்ணுவான், என்ன மெசேஜ் பண்ணாலும் கொடுப்பான். அதில் பேங்க் அக்கௌண்ட்டே அவன் ஓப்பன் பண்ணுவான். யாரு? 2ஆம் கிளாஸில் படிக்கிறவன். நீங்கள் ஒரு 70 வயசான எங்களை மாதிரி ஒரு 60 வயசான கொடுத்து பாருங்க பார்ப்போம். தம்பி வேணா 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துறேன், ஆளை விடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது கடினமாக தெரியும். ஸோ இதுபோல் நீங்கள் கடினமாக நினைக்கக்கூடியது கொஞ்சம் 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 எந்த பாடம் வீக்காக இருக்கிறோமோ அது கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணலாம். நாங்கள் வந்து வருஷம் ஓட போவேன். ஒரு ஓட்டத்துக்கு பேர் டெரிஃபாக்ஸ் ரன். அந்த டெரிஃபாக்ஸ் ரன் 21 கிலோமீட்டர் ஓடுவோம். அதில் முக்கியத்துவம் என்னென்னா, அந்த டெரிஃபாக்ஸ் யாருன்னா, அவன் கனடாவிலிருந்து இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் மொத்தம் 6000 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. அதில் 3000 கிலோமீட்டர் ஓடி முடித்தவன். ஏன் 3000 கிலோமீட்டர் ஓடி முடிச்சு ஏன் முக்கியம்னா, ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஓடுவான். அதில் என்ன விசேஷம்னா, அவனுக்கு ஒரு காலே கிடையாது, சிங்கிள் ஒரு கால் வச்சு தான் ஓடும். அந்த ஒரு கால்லையும் என்ன விசேஷம்னா, இன்னொரு காலில் கேன்சர், அதை வச்சு ஓடினா 3000 கிலோமீட்டர் முடிஞ்சோன்னா அவனுக்கு செத்தான். அவனை வந்து இன்டர்வியூ கேட்குறாங்க, எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டு ஒரு கால், எப்படி சார் 50 கிலோமீட்டர் ஓடினீங்க? அடுத்த நாள் 50 கிலோமீட்டர் ஓடுறீங்க? அடுத்த 50 கிலோமீட்டர்லாம் ஓட மாட்டேன் சார். அப்புறம் 1 கிலோமீட்டர் தான் ஓடுவேன். 1 கிலோமீட்டர். இங்கே ஒரு மின்கம்பம் இருக்கும், பார்க்கும்போது இன்னொரு மின்கம்பம் தெரியும். முதல்ல அந்த டிஸ்டன்ஸ் ஓடுவேன். சரி, அப்புறம்
அங்கே போனோன்னா அடுத்த மின்கம்பம் தெரியும், இன்னொரு மின்கம்பம், அதை பார்ப்பேன். 1 கிலோமீட்டர் ஓடுவேன். 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர், ஒரு நேரத்தில் 1 கிலோமீட்டர், ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டெப். ஸோ போட்டித் தேர்வு படிக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. எவனோ ஒருத்தர் சொன்னால் 1000 மைல் பயணம் போனாலும் முதல்ல ஒரு காலை தான் எடுத்து வைக்கணும். அந்த முதல்ல எடுத்து வைங்க. எல்லா பாடத்துலையும் தொடர்ந்து நடைங்க. ஒரு நேரத்துக்கு ஒன்று போதும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் விட்டுறாதீங்க. ஃபோக்கஸ், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஃபோக்கஸ். அதை மட்டும் என்ன செய்யறோமோ மனசு அதை மட்டும்தான் இருக்கும். மனசு வேற எங்கேயும் ஓடக்கூடாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும். லேடிஸ்லாம் இருக்கிற குழந்தைகள் இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற பிறகெல்லாம் ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு பிள்ளை நம்ம என்னுடைய மாணவி கூட இருக்காங்களே, ஷானவாஸ், கல்யாணம் ஆகி குழந்தைகள், அதை வச்சு அந்த பிள்ளை எழுதி ஐபிஎஸ் இப்போ பொள்ளாச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன். வீட்டில் நிலைமை ஒன்றும் நல்லமான நிலைமை கிடையாது. சரியான சூழ்நிலை அமையும், அப்பா ஐஏஎஸ் எழுதலாம், விருப்பம் யாருக்கும் அமையாது. நிறைய பேருக்கு அப்பா அம்மா விட முடியல, மனசெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தாலும் இதுதான் உடல் பொருள் ஆவி. நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். பேர்னிங் த போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேர்ன் த போட்ஸ் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. கார்டிஸ் அப்படிங்கிறவன் ஸ்பெயின் நாட்டில இருந்து போய் அமெரிக்காவில் போய் அமெரிக்கா பிடிப்பான். ஸ்கார்டிஸ் சவுத் அமெரிக்காவில் போய் போர் புரிவான். என்ன பண்ணுவான் தெரியுங்களா? 40 கப்பலில் போவானுங்க. கப்பல் அப்படியே வந்து சுற்றி வந்து கடலில் வந்ததும் கீழே இறங்குவான். எதிரிகள் பல லட்சம் பேர். அந்த மக்கள் எப்படி நம்மளை கொல்ல போறாங்க, சண்டை போட போறாங்கன்னு தெரியாது. 39 படகுகளை எரிப்பான். எங்கேருந்து வரான்? ஐரோப்பிய நாட்டில இருந்து பசிபிக் ஓஷனை தாண்டி சவுத் அமெரிக்காலேருந்து இறங்குறான் சண்டை போடுறது, அந்த நாடை பிடிக்கிறது. கார்டிஸ் வரலாற்றில் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு பெரிய போர் வீரன். இவன் எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னா, முதல்ல வந்து ஜூலி சீசர் அந்த மாதிரி தான் இங்கிலாந்து பிடிச்சானா. 39 போட்டை எரிச்சிட்டான். போர் வீரர்கள் மொத்தம் இருக்கிறதே 5000 பேர் தான். இங்கே பாருங்க, போர் வீரர்களே, வந்தது 40 போட்டில் வந்தோம். ஆமையா, 39 எரிச்சிட்டேன். ஆமா, ஒன்று தான் இருக்கு. எவனுக்காவது உயிருக்கு பயம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், சொந்தக்காரங்களை பார்க்கணும், உயிர் தப்பிச்சு போகணும்னு ஆசைப்படுறியா? நேராக போய் ஏறிக்க, திரும்பி போயிரு. இல்லை நீ நிற்கிறனால நாங்கள் நிற்கிறோம், சண்டை போடுறோம், அப்புறம் எரி, அதையும் எரிச்சுடாங்க. அந்த போட்டை எரின்ட்டான், அதையும் எரிச்சிட்டாங்க. இப்போ இந்த போர் வீரர்களுக்கு திரும்பி போக முடியாது. வந்துட்டோம், ஒரே ஆப்ஷன் தான், ஒரே வழி. என்ன வழி? சண்டை போடு, ஜெயிச்சுக்க, இங்கே ஆட்சி அமைச்சிரு, உனக்கு வேற வழியே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டோம், குரூப் பண்ணோம், சிவில் சர்வீஸோ, இனி போறது இதோட தான் திரும்பி போகணும் அப்படிங்கிற உறுதிமொழி உங்களுக்குள்ள நீங்கள் எடுத்த மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். நிறைய பெனிஃபிட் இருக்கு. கவர்மெண்ட் சர்வீஸுங்கிறது ஒன்று, சிறந்த அனுபவம் என்பது ஒன்று, நியாயமான மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்கிறது ஒன்று, நிறைய உதவி செய்யலாம் என்பது ஒன்று, கல்வி தொடர்ந்து கற்கலாம் என்பது ஒன்று. ஒரு நாள் கூட உங்களுக்கு அரசு பணியில் வேலை போர் அடிக்காது, சலிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு தேடி மக்கள் வருவாங்க. சும்மா இருக்கும்போது நீங்கள் மக்கள் உங்களை தேடி வரமாட்டாங்க. அது ஒரு நல்ல கண்டிஷன். இப்படி நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு முழு முயற்சி நீங்கள் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற சான்ஸ் இருக்கு. நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இது நமக்கு கிடைக்காது, நமக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் கிடையாது, நமக்கு திறமை இருக்காது. நமது திறமைகளை நாமவே குறைவாக எடை போடுறது என்பது மாபெரும் தப்பு. இன்னும் சொல்ல போனா, அந்த ஷேக்ஸ்பியர் சொல்றான், நமக்கு செய்யற துரோகம் அப்படிங்கிறான். துரோகம். எனக்கு வந்து ஓட முடியாது, எனக்கு ஆங்கிலத்தில் பேச முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, அது நான் செய்யற மிகப்பெரிய, நான் பெரிய அறிவாளி கிடையாது. எங்க அப்பா அம்மா இங்கிலீஷ் பேசல, அதெல்லாம் உண்மைதான். நான் இங்கே தமிழ்ல தான் படித்தேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆனா எனக்கு ஆங்கிலம் பேச வராதுன்னு நான் ஒரு 17 வயசுல நினைச்சிருந்தேன்னா, அது நான் செய்யும் மாபெரும் தவறு. வேற உங்களுக்கு இல்லை, எனக்கு துரோகம் அப்படிங்கிறான் ஷேக்ஸ்பியர். நான் வந்து உண்மையிலேயே எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது. நான் என்ன பண்ணேன், இந்த அக்ரி முடிச்ச பிறகு, அப்போ நான் அந்த அக்ரிலேயுமே ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு இங்கிலீஷ் வராது. இந்த ஐஏஎஸ் தேர்வு முடிஞ்சு எழுதி முடிச்ச பிறகு, ஐஏஎஸ் எனக்கு கிடைச்ச பிறகு 2 மாதம் டைம் இருந்தது. ரிசல்ட் வந்தாச்சு, ஜாயின் பண்ணுற 2 மாதம். முதல்ல என்ன பண்ண தெரியுங்களா, நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இங்கிலீஷ் எப்படிங்க வளர்த்துக்கிறது. யாரோ ஒருத்தன் சொன்னா, தம்பி ஆங்கிலத்தில் நிறைய கதை புக் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிப்பா அந்த மாதிரி 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுன்னு சொன்னேன். நீ சின்ன பையன் தானே,
அடலசென்ட் தானே, இந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ் அப்படின்னு படிச்சுப்பாரு கதை. அதை ஒன்று படித்தேன், நல்லா இருந்தது. ஒருத்தன் சொன்னான், இப்போ தான் ஒரு புக்கு, உலக ஃபேமஸ் ரைட்டர் ஒருத்தன் இருக்கிறான், ஜெஃப்ரி ஆர்ச்சர், கேன் அண்ட் ஏபல், 2 பேர், கேன் அண்ட் ஏபல். இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருன்னு சொன்னால் படித்தேன், பிரமாதம். ஆனால் முதல்ல ஒன்றும் புரியல. இந்த வார்த்தைகள் அப்போல்லாம் வார்த்தை தெரியலன்னா, நல்ல வேலை பை த டைம் எங்கள் வீட்டில் ஒரு டிக்ஷனரி இருந்தது, அதுவும் புரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்த டிக்ஷனரி இங்கிலீஷ் ஏங்க இங்கிலீஷ் தான் தெரியாமல் இருக்குது. அது என்னடான்னு பார்க்க போனால் அதுவும் இங்கிலீஷில் இருக்குது. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் ஒன்று வாங்கி அதில் உடனே தேடணும். அதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலில் தான் இருந்தது ஒரு புக்கு. இன்னைக்கு சந்தேகம் வந்ததுன்னா திங்கக்கிழமை தான் தீர்க்க முடியும் சந்தேகத்தை, ஆச்சுங்களா? இன்னைக்கெல்லாம் எனக்கு சந்தேகம்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கு அந்த ஃபோனு, இந்த பாருங்க, இந்த ஃபோன்லேயே ஒரே செகண்ட் பார்த்துருவேன். பார்த்தது மட்டும் இல்லை, அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பாருங்க வேர்ட்ஸோட மீனிங்னு சொல்லி ஒரு நோட் வச்சுருக்கேன். இந்த பாருங்க, வேணாம் தப்பு பாருங்க, நேற்றுக்கு ஒரு WAN ஒரு வார்த்தை நேற்று நான் பார்த்தது. வேன் அப்படின்னா அன்நேச்சுரல் ஆர் சிக்லி பர்சன், காஸ்ட்லி, ஷாக்கிங்லி ஃப்ரைட்ஃபுல், ரொம்ப பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. லெவிட்டி அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்கிறது, இன் மைண்ட். இப்படி இன்னைக்கே நான் தெரியாத வார்த்தைகளை எழுதி அது என்ன மீனிங் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது அந்த வார்த்தைகளை நம்ம ஒரு வாட்டி படித்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏதாவது பிள்ளைகள்கிட்ட கிளாஸ் எடுக்கும்போது இதை பற்றி சொல்லலாம். எக்ஸாசர்பேட் போன வாரம், எக்ஸாஸ்பிரேட், எக்ஸாசர்பேட் 2 வார்த்தை இருக்கு. இருக்கிற நிலைமையை இன்னும் மோசமாக்குறது. ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த மாத்திரை சாப்பிட்டா இன்னும் மோசமாக போகும், அப்படின்னா எக்ஸாஸ்பிரேட். ஆக்சுவலாக எக்ஸாசர்பேட்டும் கிட்டத்தட்ட அந்த மீனிங் தான். இரிட்டபிள், நமக்கு ஒரு இரிட்டேஷன் என்னதுங்க? இப்போ எரிச்சலை உண்டு பண்ணுறதுன்னு அர்த்தம் இருக்கு எக்ஸாஸ்பிரேட். ஆனால் தீவிரமாக்குன்னு அர்த்தம் இருக்கு. இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தலாம், எக்ஸாஸ்பிரேட், எக்ஸாசர்பேட். ஒரு சின்ன வார்த்தை மாற்றி போட வேண்டியிருக்கும். இப்படி வரக்கூடிய வார்த்தைகள். ஸோ கேன் அண்ட் ஏபல் படித்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்பேன். இதுக்கு அடுத்த நூல் என்னன்னு பார்த்தேன், ப்ராடிகல் டாட்டர். நல்ல நூல், அருமையான கதை. ஷால் வி டெல் த பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 2 போலீஸ்காரங்க, அதாவது அவங்க என்ன சொல்ற கமாண்டோஸ், அவங்க குவைட்டாக இந்த கொலை முயற்சியை தடுப்பாங்க. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு தெரியாது. கதை இப்படி கொண்டு போகிறான் பாரு. பிரசிடென்ட்டை கொலை பண்ணுறதுக்கான முயற்சியில் நடந்துட்டு இருக்கோம். அந்த 2 கதாநாயகன் கரெக்டாக போய் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி பிடிச்சி ஜெயிலில் போடுவான். அது வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கே தெரியாது. கடைசியில் கேட்பான், நண்பா ஷால் வி டெல் த பிரசிடென்ட், இந்த ஜனாதிபதிக்கு சொல்லிடுவோமா என்ன நடந்ததுன்னு அப்படின்னு கேட்பான். அப்படி கதை முடியும். அடுத்த ஒரு புக் வருங்க, கேன் அண்ட் ஏபல், ஷால் வி டெல் த ப்ராடிகல் டாட்டர், ஷால் வி டெல் த பிரசிடென்ட், ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், மைட்டியர் தேன் ஸ்வார்ட், நாட் அ பென்னி மோர், நாட் அ பென்னி லெஸ், ஹானர் அமங் தீவ்ஸ், திருடங்களுக்குள்ளேயும் ஒரு மரியாதை அப்படின்னு ஒரு புக்கு. 12 ரெட் ஹெரிங்ஸ், பிரிசன் டைரி. அவனை போட்டு ஜெயிலில் போடுவாங்க. ஜெஃப்ரி ஆர்ச்சருங்கிற ஆர்டர் ஏதோ தவறு பண்ணிட்டாருன்னு சொல்லி ஜெயிலில் கிடப்பாரு. ஜெயிலேருந்து கதை எழுதுவான். பாருங்க முயற்சி எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் குரூப் 1 படிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறீங்க. அவன் ஜெயில் எவ்வளோ பெரிய கதாசிரியன், இங்கிலாந்து நாட்டிலே மதிக்கக்கூடியவன். அவனும் ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். உலகத்திலே சிறந்த எழுத்தாளன் தோஸ்தோவஸ்கி, அரசுக்கு எகென்ஸ்ட் எழுதிட்டு இருந்தோம். அரசனுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பான். பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். அவன் தலையை வெட்டிருங்கன்றுவான். தலையை வெட்டுறதுக்காக கொண்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஏதோ அந்த அரசனுக்கு மனசு மாறும், சரி தொலைஞ்சு போறான், விட்டுருங்கடா, 15 வருஷம் ஜெயிலில் போடுங்கம்மா. தூக்கு மேடையிலேருந்து இறக்கி விட்டு ஜெயிலில் விடுவாங்க அவனை. கடவுளே இது போதும் எனக்கு. அவனை தூக்கு மேடையிலே மனசுல யோசிப்பான், இந்த ராஜாவுக்கு மனசை மாற்றி என கொண்டு போய் சிறை தண்டனை கொடுத்தான்னு வச்சுக்க, சாகிற வரைக்கும் இயற்கையை பற்றி, மலையை பற்றி, நதியை பற்றி, மரங்களை பற்றி நான் பெரிய பெரிய கவிதைகள் எழுதுவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான்.
அதே மாதிரி தூதுவர் வந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஜெயிலில் போடுவாங்க. 15 வருஷம், 20 வயசு பையன். அவன் மனசுலேயே எழுதுவான் கவிதைகள், தினம் 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 மனசுக்குள்ளே எழுதி படிப்பான். படிச்சுட்டு வெளியே வந்து எழுதுனாம் பாருங்க நூல்கள். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், உலகத்திலே சிறந்த நூல் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். தி லெட்டர்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், அப்படி நிறைய நூல் எழுதினான் அவன். தி ஸ்டூபிட் அப்படின்னு புக். எனக்கு ஒரு மாணவி இருக்கிறாங்க, அடிக்கடி பேசுவாங்க. சில டைம்ல பிரெஞ்சு மொழியிலையும் பேசுவாங்க. போஜு மொன்சியர் கமத்தலைவு சவபியா மர்சியாவு, அதாவது குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ, அதுதான் போஜு மிஸ்யூ கமத்தலைவு. போஜுன்னா குட் மார்னிங், மிஸ்யூ மீன் மிஸ்டர் சைலேந்திர, மிஸ்டர் சார். கமத்தலைவு ஹவ் ஆர் யூ, சவா சவா ஐ எம் குட். பியா மெர்சி ஆவு தேங்க்யூ, ஹவ் ஆர் யூ. இவங்க எனக்கு ஐஏஎஸ் இன்டர்வியூக்காக தான் வந்தாங்க. எனக்கு ஃபோன் வந்தது. குட் ஈவினிங் சார், கேன் ஐ மீட் யூ ஃபார் அன் ஐஏஎஸ் இன்டர்வியூ? எஸ் யூ கேன் மீட் மீ, யூ கேன் கம் டுமாரோ ஈவினிங் at 4 o'clock, 4 மணிக்கு வாங்க. ஆங்கிலம் அப்படி மணியாக இருந்தது. நல்லா படிக்கிற பிள்ளையா இருப்பா போல் இருக்கு, பாஸ் பண்ணிடுவாங்க. என் அறைக்கு வரும்போது, அப்போது கோஸ்டல் செக்யூரிட்டி அம்மா, கோஸ்டல், அவன் அறைக்கு வரும்போது தான் தெரியும் அந்த அம்மா வரல, அவங்க அப்பா தான் முதல்ல வந்தார். இந்த மாணவியை கையில் பிடிச்சு வந்தாங்க. அப்போ தான் தெரியும் இந்த மாணவிக்கு 2 கண்ணுமே தெரியாது. 2 கண்களும் தெரியாத மாணவி ஐஏஎஸ் இன்டர்வியூ வரைக்கும் போறாங்க. உட்கார சொன்னேன். நான் முதல்ல கேட்ட அதே கேள்விதான். அதாவது இன்னும் சொல்றேன், முதல்ல சொன்னேன் இந்த பணி ரொம்ப சிறந்த பணி, பெற்றோருக்கு பெருமை சேர்க்கணும், மன நிறைவு கிடைக்கும், நீங்க வந்து பெருமை கிடைக்கும், நிறைய படிக்கலாம்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமானது இதுதாங்க. குரூப் 1 குரூப் 2 இங்கே தயார் பண்ணிட்டு இருக்கீங்க, குரூப் 4 ஒரு அடிப்படை கேள்வி கேட்கணும். நான் ஏன் கவர்மெண்ட் வேலையில சேரணும், இந்த வேலை ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா விமானம் இருக்குல்ல, இந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க ஒரு காலத்துல. ஏன்னா ஒரு தத்துவம் கண்டுபிடிச்சாங்க, அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மிஷினை பறக்க விட முடியும் அப்படின்னு நம்பினாங்க. அது என்ன தத்துவம் தெரியுமா? எஸ், நீங்க என்ன போட்டி தேர்வு படிச்சுட்டு இருக்கனால உங்கள்ட்ட கேட்குறேன். இதை போய் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பறவைகள் பறந்துட்டு இருந்தது, அதை வச்சா கண்டுபிடிச்சான். பறவைக்கும் விமானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு சின்ன சம்மந்தம் இருக்கு, பட் அவங்க சொல்ல அளவுக்கு சம்மந்தம் இல்லை. எனிபடி பறவை இந்த மாதிரி அடிக்கிறாங்க, விமானம் அடிக்குதா? சும்மா தானே போகுது. ஒரு அறிவியல் தத்துவம் கண்டுபிடிச்சான், பெர்னாலிஸ் தியரம். பெர்னாலிஸ் அவங்க திரவம், இந்த பாருங்க, இந்த 2 பாட்டில் சப்போஸ் 2 கடையில் வந்து ஓட்ட போட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு திரவம், இங்கே ஒரு திரவம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பொருள், இது 2மே தண்ணி இருக்கனாலங்க இப்படி வச்சாலும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 2 கனெக்ட் பண்ணால் கூட ஒன்றும் விஷயம் ஆகாது. இங்கே ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன், இங்கே உப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆகிடும். இங்கே உப்பு போடலைன்னா இங்கேருந்து மூல அணுக்கள் இங்கே போகும். எங்கே அதிகமான அடர்த்தி இருக்கோ, தண்ணியோ ஏதோ ஒரு பொருள், இப்போ சால்ட் அடர்த்தி இங்கே உப்பு போட்டிங்கன்னா அந்த உப்பு கொஞ்சம் இங்கே வரும் வராதா? அப்போ இங்கே உள்ள உப்பு அது நிறைய இங்கே இருக்கிறனால கம்மியாக இருக்க இடத்துக்கு போயிடும். இதுதான் விமானத்துக்கு இறக்க இருக்குல்ல, இறக்க கீழே நீங்கள் அடர்த்தி அதிகமாக பண்ணீங்கன்னா இந்த விமானத்துக்கு கீழே உள்ள காற்று இந்த இறக்கையை தூக்கும் மேலே, அது இங்கே போக பார்க்கும். இதுதாங்களா? இப்போ என்ன பண்ணுவான், விமானத்தை இறக்கைக்கு டிசைனை மாற்றுவான். 2 ஒன்று மாதிரி இருக்காது. மேலே இப்படி கொண்டு வருவான், இறக்க மேலே எப்படி இருக்குங்க, இப்படி ஏறி இறங்கி இருக்கும், கீழே பிளெயினாக இருக்கும். இங்கே ஃப்ரண்டில் வந்து வேகமாக போகும்போது விமானத்தில் 2, ஒன்று த்ரஸ்ட் முன்னாடி போகணும், இன்னொன்று லிஃப்ட் மேலே ஏறணும்ல. முன்னாடி போகிறது காரை தான் போகுது, மேலே போகணும். வேகமாக ஓட்டும்போது ஆகும், காற்று என்ன ஆகும், மேலே ஏறி இறங்கும், கீழே பக்கமாக போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழுத்தம் ஏற்படும், மேலே அழுத்தம் கம்மியாக இருக்கும். கீழே உள்ள காற்று அப்படி தூக்கும். 2 இறக்க இங்கே நீங்கள் கழட்டி கீழே போட்டு பாரு, விமானம் பறக்காது. முன்னாடி வேணா போவோம், பறக்காது. இதை வச்சுட்டு உலகத்தில் உள்ள ஏகப்பட்ட கம்பெனிகள் என்ன பண்ணுவான், விமானம் தயார் பண்ணுவான். அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஒருத்தருங்க விமானத்தை பறக்க விட முடியல. கடைசியில் 2 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க, ரைட் பிரதர்ஸ்,
அது உங்களுக்கு பேர் தெரியும். 1903 அமெரிக்கா கிட்டிகாக். இன்னைக்கு இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக அவர் பேப்பரில் இங்கே நிறைய விளம்பரம் பண்ணியிருக்காருல்ல, இதே மாதிரி அவன் டவுன் பூரா நோட்டீஸ் விட்டுனான். நாங்கள் விமானத்தை பறக்க விடுறோம், வாங்க 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 வாங்க. ஒருத்தனும் போல. ஆனால் கொஞ்சம் அறிவியல் அறிஞர்கள் இந்த இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறவங்க வந்தாங்க. ஒரு பத்திரிகையில் போட்டிருக்கிறான், தே ஆர் நாட் ஃப்ளையிங் பிரதர்ஸ், தே ஆர் லையிங் பிரதர்ஸ். இவர்கள் விமானத்தை பறக்க மாட்டார்கள், பொய் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சைக்கிள் மெக்கானிக்கு. சொன்ன மாதிரி அவன் வந்து 12 அடி உயரம், கிட்டத்தட்ட 200 அடி நீளம் பறந்தான். உலகத்தில் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. விமானம் பறந்தாச்சு, விமானம் பறக்க போகுது. பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்தாங்க, பெரிய நிறுவனங்கள்கிட்ட போய் பேட்டி கண்டாங்க. ஏன் சார் நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணீங்களே, உங்களால் பறக்க விட முடியலையே, எதுக்காக நீங்கள் இதை விமானத்தை தயார் பண்ண ஆசைப்பட்டீங்க, எதுக்காக நீங்கள் ஐஏஎஸ் ஆசைப்பட்டீங்க, எதுக்காக நீங்கள் கவர்மெண்ட், அதான் கேள்வி. அவன் சொல்லியிருக்கான், நாங்கள் ஏன் ஆசைப்பட்டோம்னா விமானத்தை பறக்க விட்டால் விமானம் பறக்கும் உரிமை, விமானம் தயாரிக்கும் உரிமம் எங்களுக்கு. நாங்கள் தான் உலகத்தில் பெரிய நிறுவனமாக மாறுவோம், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். விஞ்ஞானி சொல்கிறான், விமானத்தை பறக்க விட்டால் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும். நோபல் பரிசு கிடைக்கும். எனவே நான் முயற்சி பண்ண, வெற்றி கிடைக்கவில்லை. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. எனக்கு பெருமை ஏற்படும், சரித்திரத்தில் நிலைத்து நிற்பேன். இந்த 2 பிரதர்ஸ் கிடையாது. சார் நீங்கள் ஏன் சார் முயற்சி பண்ணீங்க? சொல்கிறான், இது மனித இனத்தின் கனவு. ஒருவேளை விமானம் பறந்தால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பறக்க முடியும். பெரும் நோக்கம், பெரிய நோக்கம் தெரியுது உங்களுக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு நோக்கம் நீங்கள் கற்பிக்கணும். இந்த பணியில் சேரும்போது இவ்வளோ பெரிய தாக்கத்தை என்னால் ஏற்படுத்த முடியும், 4 பேருக்கு நன்மை செய்ய முடியும். நேர்மையாக இருந்து ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும் என்பதை காட்ட முடியும். நீங்கள் வந்து நான் துறை தலைவராக இருக்கும்போது 3 முறை காவலர் தேர்வு வந்தது, 3 முறை சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்தது. யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி நாங்கள் வந்து சைலேந்திரபாபுக்கு பணம் கொடுத்தோம், இல்லாட்டி இந்த துறையில் வந்து இன்னாருக்கு பணம் கொடுத்தோம், அப்படி தான் எனக்கு கிடைச்சிது அப்படி சொல்ல முடியுமா? சொல்லட்டுமே, பப்ளிக்காக தான் சொல்கிறேன். வாங்க, யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி பணம் கொடுத்தாங்க கிடைச்சிது சொல்லுங்க, வாங்க. நான் சவால் விடுறேன். கிடையாது. நானும் என்னை சேர்ந்த 250 ஐபிஎஸ் அதிகாரிகளோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அந்த மாதிரி ஒரு தூய்மையான நிர்வாகத்தை நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி வேறு எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் இவருக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் சொல்லி பார்ப்போம், முடியாது. ஒரு விஓவாக இருந்தாலும், ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும், இறையன்பு சார் இருந்தார், எவ்வளோ பெரிய போஸ்ட். தூய்மை நம்ம காட்ட முடியும். சமுதாயம் இன்னைக்கும் வந்து அமைதியாகவும், மக்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை, எனது பிள்ளை ஐஏஎஸ் ஆக முடியும், எனது பிள்ளை நம்ம ராஜலட்சுமி பொண்ணு மாதிரி மாதம் 3 லட்சம் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு சமுதாயத்தில் வந்திருக்குன்னா இது அரசு ஊழியர்களால் வந்த நம்பிக்கை தான். ஓரளவுக்கு தவறுகள் இருக்குது, நான் சொல்ல இல்லைன்னு சொல்ல வரல, தவறுகள் நடக்குது இருக்குது. இருந்தாலும் பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய டெமோக்ரஸிங்க, 145 கோடி மக்கள். இதில் எத்தனை பேர் ஓட்டு போட போகிறான் தெரியுமா? கிட்டத்தட்ட 100 கோடி. 98 100 கோடி மக்களுங்க. 100 கோடி. உலகத்தில் இருக்கிறதே 750 கோடி மக்கள் தான். உலகத்தில் உள்ள 6 பேரை வரிசையாக நிப்பாட்டிங்கன்னா அதில் ஒரு ஆள் இந்தியன். இந்த 6 பேரில் ஒரு ஆள் இந்திய குடிமகனுங்க. நம்ம ரைட்? அப்படிதான் நினைக்கிறேன். உலக நிலப்பரப்பில் 15ல் 1 போல இருக்கு. 6 பேரை வரிசையாக நிப்பாட்டிங்கன்னா 6ல் ஒரு ஆள். இவ்வளோ ஒரு பெரிய நாட்டில் தேர்தல் நடக்குதுங்க, தேர்தல் நடக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்கும், அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எங்கேயாவது பெரிய முறைகேடு நடக்குமா? இருக்கும். டெமோக்ரஸினா எல்லாம் தானே உள்ளது, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய நாட்டில் நடத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய தனியார் கம்பெனிலேருந்து, அடானி அம்பானிலேருந்து ஆட்களை வராங்க. நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் நடத்துகிறாங்க. உலக நாடே ஆச்சரியப்படுதுங்களேன். யூரோப்பிலலாம் ஒரு நாட்டில் என்னங்க மக்கள் தொகை நினைக்கிறீங்க? எவ்வளவு? இட்டலியிலாம் ஒரு 3 கோடி. ஸ்வீடன் எத்தனை கோடி நினைக்கிறீங்க? 1 கோடிங்க. 90 லட்சம் தான். நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன், ஸ்வீடனுக்கு. எதுக்கு தெரியுமா?
எதுக்கு நினைக்கிறீங்க? முன்னாடி சைக்கிள் ஓட்ட போனேன். சைக்கிள் எப்படின்னாங்க 300 கிலோமீட்டர் ஓட்டணுங்க, நிறுத்தாமல் ஓட்டணும். 300 கிலோமீட்டர். நான் 600லாம் ஓட்டிருக்கேன், நான் நிறுத்தாமல் ஓட்டிருக்கேன். இப்படி சுற்றி ஒரு குளம் இருக்குங்க, இந்த குளத்தை சுற்றி ஓட்டணும். ஒரு முறை அந்த குளத்துக்கு ஏரி, நம்ம பெரிய ஏரி ஈரணம் ஏரி, இந்த ஏரியை சுற்றி நீங்கள் ஓட்டிட்டு வந்துட்டீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க? 300 கிலோமீட்டர். அப்போ ஒரு ஏரி எவ்வளோ சைஸ்ன்னு பாருங்க, குடி தண்ணீர். அந்த ஏரியை சுற்றி சைக்கிள் ஓட்டு வந்தீங்கன்னா 300 கிலோமீட்டர், கடல் மாதிரி இருக்கும் பார்த்தா. ஒரு முறை சுற்றிங்கன்னா 300 கிலோமீட்டர். அவன் சொல்கிறான், சார் எங்கள் ஊரில் இது பெரிய ஏரி கிடையாது, இதோட பெரிய ஏரி எல்லாம் இருக்கு. சரிங்க, உங்கள் ஊரில் எவ்வளோ மக்கள் தொகை? 90 லட்சம். வெறும் 9 மில்லியன் பாப்புலேஷன். அவனுக்கு எவ்வளவு சொத்துக்கள், ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்கள். மக்கள் தொகை வெறும் 90 லட்சம். நம்ம மதுரை மாவட்டத்துக்கு மக்கள் தொகை தான். மதுரை, சிவகங்கை, இந்த திண்டுக்கல் கூட்டிங்கன்னா அவ்வளோதான். அவன் பிள்ளைகளுக்கு வந்து அடுத்த 500 ஆண்டுகளுக்கு வேலை பார்க்காமலே சாப்பிடலாமா? இவன் இப்படின்னா, இவன் பக்கத்தில் ஊர் இருக்கு, நார்வே. இதை விட பயங்கரமான இயற்கை வளம், பெட்ரோல், ஆயில், தங்கம், வெள்ளி. அங்கே எவ்வளோ மக்கள் தொகை கேட்டாக்க அவனுக்கு வந்து 5 மில்லியன். வேணா நீங்க கூகுளில் பாருங்க, 50 லட்சம். 50. என் கிளாஸ்மேட் அங்கே வேலை பார்க்குறாங்க, என் கூட படித்தவங்க. நான் குடும்பத்தோட போனோம். எனக்கு அங்கே போனப்போ தான் ஒரு பயங்கரமான உண்மை தெரிஞ்சுதுங்க. என் கூட படித்தவங்க கல்லூரி பேராசிரியர், பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிறாங்க. என்னை கூட்டுறது வண்டி அனுப்பிச்சாங்க. அந்த வண்டி ஒரு பெண்மணி தான் ஓட்டிட்டு வந்தாங்க. அந்த அம்மா கேட்டது, என் கிளாஸ்மேட் கேட்டாங்க, சைலேந்திர பாபு, இந்த ஆளுக்கு, இந்த அம்மாவுக்கும் எனக்கு சம்பளம் எப்படி தெரியுமா, எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? தெரியாதும்மா. ஒரு பெண்ணோட அவங்களோட நீ 10 மடங்கு அதிகமாக வாங்கியிருப்பியா? எனக்கும் அவங்களுக்கும் ஒரே சம்பளம் தான். இகாலிட்டேரியன், ஈக்குவாலிட்டின்னு சொல்றீங்களா? இகாலிட்டேரியன் சொசைட்டி, சமத்துவமான சமுதாயம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு தான் சில சலுகைகள் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. பெரும்பாலும் எல்லா வேலைக்கும் சமமான சம்பளங்க. நாடுகள்லாம் அப்படி இருக்கானே. ஓட்டு போடனா எத்தனை பேர் ஓட்டு போட வருவான்னு நினைக்கிறீங்க? சண்டை போடுவாங்களா ஒன்றுக்கு ஒன்று? மக்கள் தொகை கம்மி. அங்கேயெல்லாம் எலெக்ஷன் நடத்துறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ பறந்து விரிந்த நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை, எத்தனை மக்கள் பிரிவு, ஜாதிகள்,